உங்களோட வாழ்க்கை எதை நோக்கி போகுதுன்னே உங்களுக்கு தெரியலையா? என் வாழ்க்கையில் அர்த்தம் இருக்கா அப்படின்ற கேள்வி உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கா? ஏதாவது ஒரு விஷயத்தை எதிர்நோக்கி இருக்கீங்க ரொம்ப ஆர்வமாக. அதாவது எப்படா வீக்கெண்ட் வரும் அப்படின்னு நீங்கள் ஆர்வமாக இருக்கீங்க. ஆனால் அந்த வீக்கெண்ட் வந்ததுக்கப்புறம் என்ன நம்ம நினச்ச அளவுக்கு நல்லா இல்லையே, போர் அடிக்குது அப்படின்னு உங்களுக்கு தோணியிருக்கா? அதுக்கப்புறமும் கூட நம்ம நினச்ச அளவுக்கு இந்த வீக்கெண்ட் இல்லையே அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமும் கூட திரும்பவும் எப்படா வீக்கெண்ட் வரும் அப்படின்னு நீங்கள் காத்துக்கிட்டு இருக்கீங்களா? ஏதாவது ஒரு செயலை செய்யலாம் அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக நீங்கள் இருக்கீங்க. அந்த செயலை செஞ்சு முடித்த உடனே இதை நான் பண்ணியிருக்கவே கூடாது அப்படின்னு உங்களுக்கு திரும்ப திரும்ப தோணிக்கிட்டு இருக்கா? தவறான படங்களை நீங்கள் பார்க்குறீங்க, பார்க்கணுன்னு ஆசைப்பட்றீங்க, பார்த்ததுக்கப்புறம் பார்த்துருக்கக்கூடாது, இதுக்கப்புறம் பார்க்கக்கூடாது அப்படின்னு தோணுதா? அப்படி தோணுன அடுத்த நிமிஷமே திரும்ப எப்படா பார்ப்போம் அப்படின்ற ஒரு எண்ணம் வருதா? ஏதாவது ஒரு செயலை செய்யலாம் அப்படின்னு நீங்கள் செய்கிறீங்க, ஆனால் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் இது எனக்கு செஞ்சதே பிடிக்கல அப்படின்னு தோணுதா? இன்ஸ்டாகிராம் எடுக்கிறீங்க, எந்நேரமும் ஸ்க்ரோல் பண்ணுறீங்க, ஸ்க்ரோல் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராமே யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு உங்களுக்கு தோணுதா? இப்படிலாம் தோன்றதுனால தான் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கிறதில்ல, வாழ்க்கையில் அர்த்தம் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தோன்றதில்லை. இது ஒரு ஃபிலாசபி கிடையவே கிடையாது. இது ஒரு நியூரோ சயின்ஸ். உங்கள் மூளையில் இருக்கக்கூடிய நியூரோ டிரான்ஸ்மிட்டர், பல தடவை நம்ம பேசின டோபமைன், அதுதான் உங்களை இப்படிப்பட்ட சூழலுக்குள்ளே வச்சுக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி அதற்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகம். இதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளியே வர முடியும். வாழ்க்கை சந்தோஷமானதாக மாறும். உங்கள் வாழ்க்கையில் அர்த்தம் இருக்கிற மாதிரி நீங்கள் உணர்வீங்க. உங்களோட லைஃபே ப்ரொடக்டிவாக மாறும், பயனுள்ளதாக மாறும். இதை கண்டிப்பாக என்னால் உறுதியாக சொல்ல முடியும். இன்றைக்கி இந்த வீடியோவில் டோபமைன் நேஷன் அப்படின்ற புத்தகத்தோட சம்மரியை அவங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த புக் சம்மரி கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். ஆனால் அது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னா இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே நடுவில் டிஸ்ட்ராக்ட் ஆகி இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் பார்க்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. இது போர் அடிக்க தான் போகுது, வெறும் இன்ஃபர்மேஷனாக தான் இருக்க போகுது. ஆனால் இதை கவனமாக பார்க்குறது மூலமாக இதிலிருந்து நீங்கள் எப்படி நான் கவனமாக இருக்கிறது அப்படின்றத கற்றுப்பீங்க. டோபமைன் பற்றி கற்றுப்பீங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா நான் படிக்கிற புக்ஸில் ரொம்ப பயனுள்ள புத்தகத்தையும் உங்கள் வாழ்க்கையவே மாற்றக்கூடிய புத்தகத்தையும் வாரம் 2 முறை உங்கள் கூட பகிர்ந்துப்பேன். ஆன்லைனில் செலவு பண்ணக்கூடிய நேரத்தை பயனுள்ள வகையில் நீங்கள் மாற்றிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. 1950 ஒரு முக்கியமான எக்ஸ்பெரிமெண்ட் நடந்தது. ஜேம்ஸ் ஆல்ட் அண்ட் பீட்டர் மில்னர் அப்படின்ற 2 சயின்டிஸ்ட் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணுறாங்க. ஒரு எலியோட மூளையில் அதற்கு சந்தோஷம் ஏற்படக்கூடிய பகுதியில் ஒரு சின்ன எலக்ட்ரோரை வச்சிடுறாங்க. எப்பெல்லாம் அந்த எலி ஒரு பட்டனை, ஒரு லிவரை ப்ரெஸ் பண்ணுதோ அப்போல்லாம் அதோட மூளைக்கு ஒரு எலக்ட்ரிக்கல் சிக்னல் போகும். அதனால ஒரு செயற்கையான ஒரு சந்தோஷத்தை அந்த எலியால் உணர முடியும். இப்படி ஒரு அமைப்பை வச்சதுக்கப்புறம் எலி ஒரு தருணத்தில் தற்செயலாக அந்த பட்டனை, அந்த லிவரை ப்ரெஸ் பண்ணுது. அப்படி ப்ரெஸ் பண்ணோன்னே அதோட மூளையில் செயற்கையான ஒரு சந்தோஷம் அப்படின்றது கிடைக்குது. அந்த சந்தோஷத்தை உணர்ந்த உடனே அந்த எலி என்ன செஞ்சுது? திரும்பவும் அந்த லிவரை ப்ரெஸ் பண்ணுது. அதுக்கப்புறம் என்ன செய்யுது? திரும்பவும் அந்த லிவரை ப்ரெஸ் பண்ணுது. இப்படி தொடர்ந்து அந்த லிவரை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருக்குது. எவ்வளவு தடவை ப்ரெஸ் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறீங்க? ஒரு தோராயமாக நீங்கள் யோசிச்சிங்கன்னா ஒரு 100 தடவை ப்ரெஸ் பண்ணியிருக்கோம், ஒரு 300 தடவை ப்ரெஸ் பண்ணியிருக்கோம், ஒரு 500 தடவை அதை அழுத்திருக்கோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அது 1 மணி நேரத்தில் 7000 முறை அந்த லிவரை அழுத்தினுச்சான். இப்போ அதுக்கு முன்னாடி உணவை கொண்டு வந்து வைக்கிறாங்க. அது உணவை போய் எடுக்கவே இல்லை. அதுக்கு பசி வந்துருச்சு, ஆனாலும் உணவை போய் அது எடுக்கலை. அதுக்கு முன்னாடி இன்னொரு பெண் எலியை வைக்கிறாங்க. இப்போ அதுக்கு ஒரு வாழ்க்கை துணை கிடைக்க போகுது, ஒரு செக்ஸ் கிடைக்க போகுது. இருந்தாலும் அதை நோக்கி அது போல் அந்த லிவரை அது ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருந்துச்சான். கடைசியில் அந்த எலிக்கு என்ன ஆனது தெரியுமா? அந்த லிவரை ப்ரெஸ் பண்ணியே இறந்தே போச்சான். இந்த கதை எலியை பற்றினதே கிடையாது. நம்ம எல்லார்கிட்டையும் இப்படிப்பட்ட லிவர் சுற்றி எல்லா இடத்துலையும் இருக்குது. நம்மளும் வாழ்க்கையை அப்படியே தூக்கி வச்சுட்டு இப்போ அந்த லிவரை ப்ரெஸ் பண்ணுறதுலையே ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்படி அந்த எலி அந்த லிவரை தொடர்ந்து அழுத்திக்கிட்டே இருந்ததுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் டோபமைன். இந்த டோபமைன் அப்படின்னா என்ன? டோபமைன்னா நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய, மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு ஹார்மோன் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அது உண்மையே கிடையாது. இந்த டோபமைன் என்ன செய்யும் அப்படின்னா மகிழ்ச்சிக்கான செயலை செய் அப்படின்னு நம்மளை தூண்டும். மகிழ்ச்சிக்கான செயலை செய் அப்படின்னு நமக்கு ஒரு ஆர்வத்தை கொடுக்கும்போது அதுவே ஒரு விதமான ஒரு சின்ன சந்தோஷத்தையும் நமக்கு கொடுக்கும். உதாரணத்துக்கு எப்படா வீக்கெண்ட் வரும், நம்ம உட்கார்ந்து ரொம்ப நேரம் வீடியோ கேம் விளையாடலாம் அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம்ல, அது எல்லாம் டோபமைன் சுரக்கிறதுனால ஏற்படக்கூடிய ஒரு சிந்தனை. ஆனால் யோசிச்சு பாருங்கள், வீக்கெண்ட் வந்ததுக்கப்புறம் வீடியோ கேம் நீங்கள் விளையாடுவீங்க. வீடியோ கேம் விளையாடி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்குதா? விளையாடி முடிச்சதுக்கப்புறம் டைம் போயிருச்சே, அடுத்து எப்போ விளையாடுவோம் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்க. ஒரு ஆர்வம் பிறக்குது. அந்த ஆர்வத்திற்கான செயலை செய்கிறீங்க.
செய்கிறீங்க, அந்த செயலை செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் அங்கே சந்தோஷம் கிடைக்கிறது கிடையாது. அப்போ டோபமைன் அப்படின்றது சந்தோஷத்தை கொடுக்கறது கிடையாது. சந்தோஷத்தை எந்த ஹார்மோன் கொடுக்கும் அப்படின்னா, இந்த செயலை செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் அதுலேருந்து ஒரு வெற்றி நமக்கு கிடைச்சதுக்கப்புறம் நம்ம மூளையில் இன்னும் பல கெமிக்கல் சுரக்கும். அது செரோட்டோனினாக இருக்கலாம், எண்டோகேனிபினாய்ட்ஸாக இருக்கலாம். உங்கள் மூளையில் நீங்கள் எந்த செயல் செஞ்சு எப்படிப்பட்ட வெற்றி அடைஞ்சிங்களோ அதுக்கேற்ற சந்தோஷத்தை தரக்கூடிய நிறைய கெமிக்கல்ஸ் இருக்குது, அது சுரக்கும். அப்போ இங்கே நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, என் மூளையில் தொடர்ந்து டோபமைன் சுரந்துக்கிட்டே இருக்குது அப்படின்றதுக்காக நான் சந்தோஷமாக இருக்க மாட்டேன் அப்படின்னு தான். டோபமைன் சுரக்கும் போது ஒரு விதமான சந்தோஷம் வரும். அந்த சந்தோஷம் ஒரு எதிர்பார்ப்பு தானே தவிர ஒரு திருப்தியாக இருக்காது. எனக்கு ஏதாவது ஒரு செயலை செய்யணும் அப்படின்னு ஆர்வமாக காத்துக்கிட்டு இருப்பேன். அந்த செயலை செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் உண்மையாக சுரக்க வேண்டிய சந்தோஷத்திற்கான ஹார்மோன் சுரக்காதனால அங்கே நான் மகிழ்ச்சி அடைகிறது கிடையாது, திருப்தி அடைகிறது கிடையாது, திரும்பவும் எதிர்பார்க்க தான் ஆரம்பிக்கிறேன். அதனால தான் ஃபோனை எடுத்து ரீல்ஸ் பார்க்கும்போது பார்க்கணும் அப்படின்னு தோணுது. பார்த்து முடிச்சதுக்கப்புறம் ஏன்டா பார்த்தோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் திரும்பவும் எப்படா பார்ப்போம் அப்படின்னு நினைக்கிறோம். ஒரு குழப்பமான விஷயமா இருக்குல்ல, இதுக்கு காரணம் டோபமைன் தான். அதுக்காக இந்த டோபமைன் ஒரு வில்லன் அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. உங்கள் மூளையில் டோபமைனே சுரக்காது அப்படின்னா நீங்கள் ஒரு நோயாளி தான். உடனடியாக டாக்டரை போய் பார்க்கணும். இந்த டோபமைன் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஆனால் அது எதற்காக நம்ம மூளையில் இருக்குது? சில செயல்கள் செய்கிறது ரொம்ப அத்தியாவசியம், ஆனால் அந்த செயல்கள் ரொம்ப கடினமானதாக இருக்கும். நம்ம காட்டில் வாழ்ந்த ஒரு காலத்தை எடுத்துப்போம். நம்மளோட உடம்பு எதற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, நம்மளை உயிரோடு வச்சுக்கிறதுக்காக தான். இப்போது எனக்கு முன்னாடி ஏதோ ஒரு மிருகம் இருக்குது, அதை துரத்திட்டு போய் வேட்டையாடி பிடிச்சி நான் சாப்பிட்ணும். அது சாதாரண விஷயம் கிடையாது, அது ரொம்ப கடினமான விஷயம். அது ஆபத்தான விஷயமும் கூட. ஆபத்தான செயல்களை செய்யாத அப்படின்னு நம்ம மூளை நமக்கு சொல்லிக்கிட்டே இருக்கும். ஆனால் இங்கே உணவுக்காக அந்த ஆபத்தான செயலை நான் செஞ்சாகணும். அப்போது அதை நான் துரத்திட்டு போகணும், அந்த ஒரு வேட்டையை நான் செய்யணும் அப்படின்னா அங்கே எனக்கு வேறு விதமான ஒரு உந்துதல் தேவை. அந்த உந்துதலை தான் டோபமைன் கொடுக்கும். அந்த மானை துரத்திட்டு போய் பிடிச்சிட்டா நீ எப்படிலாம் ஜாலியாக சாப்பிட்லாம் அப்படின்ற ஒரு எண்ணம் ஏற்படும். நம்ம அந்த மானை துரத்திக்கிட்டு ஓடிக்கிட்டே இருந்திருப்போம். ஒரு கட்டத்தில் அந்த மானை பிடிச்சிக்கவும் செய்வோம். அப்படி அந்த மானை பிடிச்சதுக்கப்புறம் வேறு விதமான சுரப்பி நம்ம மூளையில் வேலை செய்யும், வேறு விதமான கெமிக்கல் சுரக்கும், உடனடியாக சந்தோஷம் அடையும். இது உணவுக்கு மட்டும் கிடையாது. ஒரு வாழ்க்கை துணையை நான் தேர்ந்தெடுக்கணும், ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணோ இல்லை ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆணும் வேணும் அப்படின்னா அதை பார்க்கும்போது இந்த டோபமைன் சுரக்கும். அவங்கள எப்படியாவது நம்ம அடையணும் அப்படின்றதுக்காக அவங்கள்ட்ட போய் நம்ம அப்ரோச்சும் பண்ணுவோம். இல்லைனா அந்த அப்ரோச்சை நம்ம பண்ண மாட்டோம். புது புது என்விரான்மெண்ட்டுக்கு போகிறது, புது புது பகுதியை போய் ஆராய்ச்சி பண்ணி பார்க்குறது, அங்கே ஏதாவது புதுசாக நமக்கு கிடைக்குமா அப்படின்னு தேடுறதெல்லாம் இந்த டோபமைன்னால தான். ஒரு கூட்டமாக மனிதர்கள் இருக்காங்க, அவங்க கூட போய் பழகி அவங்க கிட்டேருந்து ஒரு அங்கீகாரத்தை வாங்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறது டோபமைன்னால தான். அந்த அங்கீகாரம் கிடைச்சதுக்கப்புறம் நமக்கு செரோட்டோனின் சுரக்கும், அது வேறு விதமான சந்தோஷத்தை கொடுக்கும். அப்போது இந்த டோபமைன் உண்மையாக பிரச்சனை கிடையாது. நம்ம வாழ்க்கையில் ஒழுங்காக செயல்படுறதுக்காக தான் மூளையில் சுரந்துக்கிட்டு இருக்கு. அப்போ பிரச்சனை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழல் தான். இன்றைக்கி இந்த டோபமைன் ரொம்ப ஈஸியாக நமக்கு சுரந்துக்கிட்டே இருக்குது, கடைசி வரைக்கும் சுரந்துக்கிட்டே இருக்குது. அந்த டோபமைன் எப்போ நிற்கும்னா, அந்த டோபமைன் சுரந்ததுனால செய்ய வேண்டிய செயலை செஞ்சு அதுலேருந்து வேறு விதமான கெமிக்கல் சுரந்துடுச்சுன்னா உடனடியாக டோபமைன் நின்றும், இல்லை வேறு ஒரு செயலுக்காக அது சுரக்க ஆரம்பிக்கும். ஆனால் ஏதோ ஒரு செயலுக்காக டோபமைன் சுரக்குது, அந்த செயலை நான் செய்கிறேன், அதை திரும்ப 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 பல மணி நேரம் செஞ்சதுக்கப்புறமும் அதிலிருந்து சந்தோஷத்திற்கான வேறு எந்த ஒரு ஹார்மோனும் சுரக்கலைன்னா அந்த எலி மாதிரி நான் அந்த லிவரை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். இன்றைக்கி நமக்கு சாப்பாடு எப்படி கிடைக்குது? ஜஸ்ட் ஃபோன் எடுத்தோன்னா ஒரு 30 நிமிஷத்தில் வீட்டில் வந்து கொடுத்துருவாங்க. இல்லைனாலும் கூட வீட்டில் கிச்சனுக்கு போனால் எல்லா விதமான சாப்பாடும் இருக்குது, நம்ம ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய தேவையில்லை. இன்றைக்கி நமக்கு செக்ஸ் எப்படி கிடைக்குது? நம்மளோட கொள்ளு தாத்தா அவரோட வாழ்க்கையில் எவ்வளவு செக்ஷுவலான இமேஜஸை பார்த்தாரோ அது அனைத்தையும் ஒரே மணி நேரத்தில் இன்றைக்கி நம்மளால் பார்க்க முடியுது. இந்த மொபைலாக இருக்கட்டும், இன்றைக்கி இன்டர்நெட்டாக இருக்கட்டும், இந்த செக்ஷுவல் இமேஜை நமக்கு அளவுக்கு அதிகமாக கொடுக்குது. பல மனிதர்கள் கூட ஏதாவது நல்ல செயலில் ஈடுபட்டு பல மனிதர்கள் நம்மளை விரும்புகிறதும் பல மனிதர்கள் நம்மளை பாராட்டுறதும் இன்றைக்கி எப்படி கிடைக்குது? சும்மா சோஷியல் மீடியாவில் என்னோடய ஃபோட்டோவை போட்டேன் அப்படின்னா கமெண்ட்ஸில் வந்து எல்லோரும் பாராட்டுறாங்க, எல்லோரும் லைக் கொடுக்குறாங்க. ஒரு 100 லைக் வந்துடுச்சுன்னா நம்மளை 100 பேர் விரும்புகிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறோம். ரொம்ப சுலபமாக அடுத்தவங்களோட அப்ரூவல் நமக்கு இன்றைக்கி கிடச்சிடுது. இன்றைக்கி இன்ஃபர்மேஷன் எப்படி கிடைக்குது? அன்றைக்கெலாம் புது புது இடத்துக்கு போய் நம்ம தேடி தான் ஒரு இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கணும். இன்றைக்கி இன்ஃபர்மேஷன் எப்படி கிடைக்குது? ஜஸ்ட் ஒரு ரீலாக நீங்கள் ஸ்க்ரோல் பண்ண புது புது இன்ஃபர்மேஷன்றது கிடைக்குது. இன்ஃபர்மேஷன் கிடைக்குன்ற எண்ணம் உங்கள் மூளையில் இருந்துகிட்டே இருக்கிறதுனால அந்த டோபமைனை வச்சு திரும்ப திரும்ப ரீலை ஸ்க்ரோல் பண்ணுறீங்க, அந்த எலி மாதிரி. இன்றைக்கி சந்தோஷத்தை கூட நம்ம ஹேக் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அது இருக்கிறதுலையே ரொம்ப பெரிய ஒரு ஆபத்து. அதாவது டோபமைன் சுரந்து ஒரு செயலை செஞ்சு அதுக்கப்புறம் நம்ம மூளையில் சுரக்க வேண்டிய ஹார்மோன் இருக்குல்ல,
அந்த ஹார்மோனியை நம்ம இன்றைக்கி ஹேக் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் பலவிதமான பொருட்கள் மூலமாக, ஆர்டிஃபிஷியலான பொருட்கள் மூலமாக. அந்த மாதிரி பொருட்களை உட்கொள்ளும் போது டோபமைன் சுரக்கிறது கிடையாது, உண்மையாக சந்தோஷத்திற்கான மகிழ்ச்சிக்கான ஹார்மோனே சுரக்க ஆரம்பிக்குது. அது இருக்கிறதுலையே ஒரு பெரிய ஆபத்தான செயல். அதனால தான் இன்றைக்கி நிறைய பேர் அதுக்கு ரொம்ப அடிமையாகி அதுலேருந்து வெளியே வர முடியாமல் ரொம்ப தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ இதுலேருந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது, இங்கே டோபமைன் வில்லன் கிடையாது. இந்த டோபமைனை எந்நேரமும் நம்ம மூளைக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சூழலில் நம்மளை நம்ம பொருத்தி வச்சுக்கிட்டே இருக்கிறது தான் வில்லன். இங்கே இன்னொரு முக்கியமான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை பற்றி சொல்கிறேன். நிக்கோ டிம்பர்ஜன் அப்படின்ற ஒரு எய்த்தாலஜிஸ்ட் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணுறாங்க. அதன் மூலமாக சூப்பர் நார்மல் ஸ்டிமுலஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை அறிமுகப்படுத்துகிறாங்க. இந்த சூப்பர் நார்மல் ஸ்டிமுலஸ்னால் என்ன தெரியுமா? ஒரு பறவையை வச்சு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாங்க. அந்த பறவை முட்டையை அடக்காத்துக்கிட்டு இருக்குது. இப்போ அதுக்கு முன்னாடி அதோட முட்டை மாதிரியே ரொம்ப பெருசாக ஒரு முட்டையை வைக்கும் போது அந்த பறவை என்ன தெரியுமா செய்யுது? அதோட சொந்த முட்டையை விட்டுட்டு இதுக்கப்புறம் அந்த பெரிய முட்டையில் தான் உட்காருவேன் அப்படின்னு அது போய் உட்கார ஆரம்பிக்குது. அந்த ஆர்டிஃபிஷியலான முட்டையை அடைக்காக்க ஆரம்பிக்குது. இதுதான் சூப்பர் நார்மல் ஸ்டிமுலஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் வாழ்க்கையில் செய்ய வேண்டிய சில செயல் இருக்குது, இயற்கையாக எனக்குள்ளே இருக்கக்கூடிய சில உந்துதல் இருக்குது. அந்த உந்துதலை கண்டுபிடிச்சி அதை அப்படியே பெருசாக்கி எனக்கு முன்னாடி வச்சா என்னோடய இயற்கையாக நான் செய்ய வேண்டிய வேலையை அப்படியே தூக்கி போட்டுட்டு அந்த பெருசு மேலே போய் நான் உட்காந்துப்பேன் அப்படின்னு அந்த எக்ஸ்பெரிமெண்ட் சொல்லுது. இதுதான் சூப்பர் நார்மல் ஸ்டிமுலஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எங்கே இருக்குது அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா சுற்றி பாருங்கள். எனக்கு சாப்பாடுன்றது ரொம்ப முக்கியம். உணவை பார்த்தா எனக்கு பசிக்கணும், உணவை நான் உட்கொள்ளணும் அப்படின்னு ஒரு ஆசையில் இருக்கணும். அது சாதாரண நேச்சுரலான ஒரு விஷயம். அதை பெருசுப்படுத்துறது மூலமாக, அதை ஒரு அல்ட்ரா ப்ராசஸ்டு ஃபுட்டாக மாற்றுறது மூலமாக, அதை ஒரு சிப்ஸ் பாக்கெட்டாக மாற்றுறது மூலமாகவும், அதை ஒரு பர்கராக மாற்றுறது மூலமாகவும், ஒரு கோக்கா மாற்றுறது மூலமாகவும், அதை பார்த்த உடனே நான் சாப்பிட வேண்டிய உணவை தூக்கி போட்டுட்டு இதுதான் உணவு அப்படின்னு நான் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கேன்ல, அது ஒரு சூப்பர் நார்மல் ஸ்டிமுலஸ். எனக்கு உண்மையாக சத்தான உணவு என்ன? ஒரு காய்கறி, பழம், ஒரு கறியாக இருக்கட்டும், இல்லை ஒரு முட்டையாக இருக்கட்டும். இந்த மாதிரி இயற்கையாக வரக்கூடிய உணவு தான் எனக்கு ரொம்ப முக்கியம். ஆனால் அதையே தூக்கி போட்டுட்டு இப்படி செயற்கையான உணவு பின்னாடி போகிறேன்னா அது சூப்பர் நார்மல் ஸ்டிமுலஸ். எனக்கு வாழ்க்கையில் ஒரு துணை இருக்கணும், அவங்க கூட உடலுறவு கொள்ளணும், அதன் மூலமாக நான் இனப்பெருக்கம் பண்ணணும். இதுதான் இயற்கை. ஆனால் ஃபோனை எடுத்து ஆபாசப்படம் மட்டும்தான் பார்ப்பேன் அப்படின்னு நினச்சா அது இயற்கை கிடையாது, அது சூப்பர் நார்மல் ஸ்டிமுலஸ். என் கூட இருக்கக்கூடிய மனிதர்கள் என்னை நேசிக்கணும், என் கூட ரொம்ப சந்தோஷமாக அவங்க இருக்கணும், என்னை அவங்க ஏற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறது இயற்கையான விஷயம். ஆனால் சோஷியல் மீடியாவில் நான் செய்யக்கூடிய அனைத்து விஷயத்தையும் போட்டு எல்லாருக்கும் காட்டணும் அப்படின்னு நினைக்கிறேன்ல, அது சூப்பர் நார்மல் ஸ்டிமுலஸ். இங்கே உடனடியாக இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்ம செஞ்சால் நம்ம ஒரு நோயாளி அப்படின்னு நான் சொல்லவே கிடையாது. இந்த மாதிரி செயல்களை யாரெல்லாம் செய்வா? எல்லாருமே செய்வாங்க. இந்த வீடியோவில் பேசக்கூடிய நானுமே ரீல்ஸ் பார்க்க தான் செய்வேன். இந்த ஆத்தரே ஒரு இடத்துல சொல்கிறாங்க, நான் இந்த மாதிரியான அடிக்ஷனுக்குள்ளலாம் இருந்துக்கிட்டு தான் இருந்தேன். வேலை செய்யும் போது திடீர்னு எனக்கு ஃபோன் எடுக்கணும்னு தோணும், ஏதாவது ஒரு புக்கை படிக்கணும்னு தோணும், ஒரு நாவல் கதையை படிக்கணும்னு தோணும், சிறுகதை படிக்கணும் அப்படின்னு தோணும். அதெல்லாம் இந்த மாதிரி பிரச்சனை தான். எனக்கு தெரியும் இந்த டோபமைன் பற்றி எல்லாமே. இருந்தாலும் நானும் இதுக்கு விதிவிலக்கு கிடையாது, நம்ம எல்லாருக்கும் இது இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். அப்போது இதை நம்ம சரி செய்யணும் அப்படின்னா நம்ம பிரச்சனை அப்படின்னு பார்க்கக்கூடாது. சூழல் வித்தியாசமாக இருக்குது, சூழலுக்கு ஏற்ற மாதிரி நம்மளை எப்படி மாற்றிக்கணும் அப்படின்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் பண்ணணும். அதை தான் அடுத்து உங்களுக்கு நான் சொல்லித்தர போகிறேன். ஏதாவது ஒரு பழக்கத்துக்கு அடிக்ட் ஆனவங்களை கண்டிப்பாக நம்ம பார்த்துருப்போம். நம்மளுமே சில பழக்கத்துக்கு அடிக்ட் ஆகியிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்படி அடிக்ட் ஆகியிருக்கவங்க ஏதாவது ஒரு விஷயத்துக்கு ரொம்ப அடிமையானவங்களை பார்த்து நம்ம என்ன கேட்போம் அப்படின்னா, அப்படி என்ன சுகம் உனக்கு வேண்டியிருக்கு அப்படின்னு கேட்போம். அந்த சுகத்தில் அப்படி என்ன இருக்குது, அதை விட்டு தொலை அப்படின்னு நம்ம சொல்வோம். ஆனால் நம்ம கேட்க வேண்டிய கேள்வி வேறு, நம்ம சொல்ல வேண்டிய வார்த்தை வேறு. அவங்கள பார்த்து நம்ம என்ன கேள்வி கேட்கணுன்னா, அந்த சுகத்தில் அப்படி என்ன இருக்குது அப்படின்னு நம்ம கேட்கக்கூடாது. நீ எந்த வழியிலேருந்து தப்பிச்சு ஓடுறதுக்கு அந்த சுகத்தை கையில் எடுக்கிற அப்படின்னு தான் கேட்கணும். இந்த உலகத்தில் அடிக்டான எல்லாருமே ஏதோ ஒரு வழியிலேருந்து தப்பிக்கிறதுக்காகத்தான் அந்த சுகத்தை கையில் எடுத்திருக்காங்க. தொடர்ந்து ஒருத்தவர் குடிச்சிக்கிட்டே இருக்காருன்னா அவருக்கு பின்னாடி ஒரு வழி இருக்குது, அந்த வழியிலேருந்து தப்பிக்கிறதுக்காக அவர் குடிக்கிறார். எந்த ஒரு விஷயத்துக்கு அடிக்ட் ஆகி கூட இருக்கலாம். இப்போ நான் தொடர்ந்து இன்ஸ்டாகிராம் ரீல் பார்க்குறேன்னா அந்த ரீலுக்கு பின்னாடி ஒரு வழி இருக்குது, அந்த வழினால தான், அந்த வழியை மறக்கிறதுக்காக தான் நான் ரீல்ஸ் பார்க்குறேன். நீங்கள் எல்லாருமே ஏதாவது ஒரு செயலை திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா, நிறுத்தணும்னு நினைக்கிறீங்க ஆனால் நிறுத்த முடியல அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு வழி தான் இருக்குது. இங்கே உடனடியாக இப்படி அடிக்ட் ஆனவங்களை நான் ரொம்ப க்ளோரிஃபை பண்ணுறேன், அடிக்ட் ஆகிறதுலாம் தப்பு கிடையாது, அது பாவம் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு எடுத்துக்காதீங்க. அடிக்ட் ஆனதுனால தான் வலி உருவானது அப்படின்றதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். எப்போ நான் ஒரு செயலை செய்யும் போது எனக்கு வலி உருவாகுதோ அப்போ அந்த செயலுக்கு நான் அடிக்ட் ஆகிடுவேன். நான் ஏதோ ஒரு செயலை செய்கிறேன், வீடியோ கேம் விளையாடலான்னு விளையாட ஆரம்பிக்கிறேன். வீடியோ கேம் விளையாடும் போது சந்தோஷம் கிடைக்கும். ஆனால் ஒரு பாயிண்டில் வீடியோ கேம் விளையாடுறப்போ எனக்கு வலி கிடைக்கும். அந்த டைமில் என்னால் வீடியோ கேம் விளையாடுறத நிறுத்தவே முடியாது. அந்த வழியிலேருந்து தப்பிக்கிறதுக்காக நான் தொடர்ந்து விளையாடுவேன். கேட்குறதுக்கே புரியல,
புரிகிற மாதிரி ஒரு சின்ன உதாரணத்தை சொல்கிறேன். நம்ம மூளையில் ஒரு சீசா இருக்குது. நம்ம பார்க்கலலாம் விளையாடக்கூடிய அந்த சீசா இருக்குது. இந்த சீசா எப்போவுமே சமநிலையில் தான் நம்ம மூளையில் இருந்தே ஆகணும். நம்ம மூளை பல வேலையை செஞ்சு இந்த சீசாவை சமநிலையில் வச்சுக்கிட்டே இருக்கும். இந்த சீசாவோட ஒரு சைடில் யார் இருக்கா அப்படின்னு பார்த்தா சுகம் இருக்குது, இன்னொரு சைடில் வலி இருக்குது. இப்போ நான் ஏதாவது ஒரு செயலை செய்கிறேன் அப்படின்னு வச்சுப்போம். இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் பார்க்குறேன், இல்லை ஏதாவது ஒரு ஆல்கஹாலை நான் குடிக்கிறேன் அப்படின்னு வச்சுப்போம். உடனடியாக என் மூளையில் என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த ப்ளஷர் சைடு, சுகம் சைடு கொஞ்சம் கீழே போகும். எப்போ சுகம் சைடு கீழே போகுதோ அந்த பக்கம் வெயிட் அதிகமாக இருக்குது, அதனால் நான் சுகத்தை உணர செய்வேன். ஆனால் மூளை உடனடியாக அப்படியே அதை நிறுத்தாது. இந்த இடத்துல இதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக அதோட வலி சைடில் கொஞ்சம் எடையாது கூட்டும். அந்த எடையை கூட்டும் போது இது சமநிலைக்கு வரும். நல்லா யோசிச்சு பாருங்கள், சுகம் தரக்கூடிய செயல் ஏதாவது ஒரு செயலை, இந்த மாதிரி தேவையில்லாத சுகம் தரக்கூடிய செயல் ஏதாவது நான் செஞ்சேன்னா, அந்த செயல் முடிஞ்ச உடனே எனக்கு ஒரு வலி வந்துட்டு போகிறத நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. ஒரு உதாரணத்துக்கு வீடியோ கேம் விளையாடிக்கிட்டே இருக்கேன். வீடியோ கேம் விளையாடி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, முடிஞ்சிருச்சுல அப்படின்னு தோணும். ஏதாவது ஒரு வெப் சீரிஸை தினமும் பார்த்துக்கிட்டே இருந்திருப்பேன். அந்த வெப் சீரிஸ் முடிஞ்சதுக்கப்புறம் முடிஞ்சிருச்சுல அடுத்து நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு சின்ன டிப்ரெஷனை நீங்கள் உணர்ந்திருப்பீங்க. இல்லை குடிக்கிறவங்களை எடுத்துக்கோங்க, தொடர்ந்து குடிச்சிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா திடீர்னு குடியை நிறுத்தினா உடனடியாக ஒரு சின்ன வலின்றது வரும். ஏன்னா மூளை இவ்வளவு நேரம் நீங்கள் சுகத்தோட சைடில் எடையை கூட்டி வச்சுருந்ததுனால அது வலியோட சைட்லேயும் எடையை கூட்டி வச்சுருந்தது. நீங்கள் எப்போ டக்குன்னு சுகத்தில் இருக்கக்கூடிய எடையை எடுத்தீங்களோ, இந்த வலின்னு இருக்கிற இடத்துல எடை அதிகமாக இருந்து அது கீழே போயிருக்கு. அதனால தான் அந்த ஒரு சின்ன தருணத்தில் ஒரு சின்ன டிப்ரெஷன், ஒரு ஆங்ஸைட்டி, ஒரு பதட்டம், ஒரு பயம், திடீர்னு ஒரு சோகம், இது எல்லாம் உருவாயிருக்கு. நீங்கள் எந்த செயலை செஞ்சாலும் யோசிச்சு பாருங்கள். ஒரு சந்தோஷமான செயலை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தால் ஒரு கட்டத்தில் அதை நிறுத்தும் போது ஒரு சின்ன வலி வரும். அதுக்கு காரணம் இந்த பேலன்ஸ் தான். நம்ம நியூரோலாஜிக்கலாக நமக்கு நடக்கக்கூடிய எல்லா பிரச்சனைக்கும் இதிலிருந்தே பதில் எடுத்துக்க முடியும். டாலரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நான் தொடர்ந்து குடிச்சிக்கிட்டே இருக்கேன், ஆரம்பத்தில் நான் எவ்வளவு குடித்து அதிலேருந்து சுகத்தை எடுத்துக்கிட்டனோ இப்போ அதையே குடித்தேன்னா எனக்கு சுகம் கிடைக்காது, அதை விட பல மடங்கு அதிகமாக குடிக்கணும் அப்படின்றத நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க வாழ்க்கையில். ஒரு நபர் ஆரம்பத்தில் எவ்வளவு குடிக்கிறாரோ அது ஆரம்பத்தில் சுகத்தை கொடுத்துருக்கோம். ஆனால் காலம் போக போக அவர் அதிகமான அமௌண்ட்டை குடித்தாதான் அந்த சுகத்தை அவர் அடைவாருன்றதை நம்ம பல இடத்துல பார்த்துருப்போம். இதுக்கு காரணம் என்ன? என் மூளையில் சுகம் சைடில் முதல்ல நான் ஒரு எடையை எடுத்து வச்சேன், கொஞ்சமாக குடிச்சு, அதனால நான் சுகத்தை உணர்ந்தேன். இப்போ என்னோட மூளை என்ன பண்ணுதுன்னா, இவன் தினமும் இந்த இடத்துல எடையை வச்சுக்கிட்டே இருக்கான் அப்படின்றத உணர்ந்தது. அதனால நம்ம பர்மனண்ட்டாக இந்த பெயின் சைடில், இந்த வலி சைடில் கொஞ்சம் எடையை வச்சுருவோம் அப்படின்னு அந்த எடையை வச்சிருச்சு. இப்போ அதே அளவு அந்த நபர் குடிச்சாருன்னா ஏற்கனவே பெயின் சைடில், இந்த வலி சைடில் அந்த எடை இருக்கிறதுனால அவர் சமநிலையை தான் உணர்வாரே தவிர அவர் அங்கே சந்தோஷமாக உணர மாட்டார். அப்போ அதை தாண்டி இன்னும் கொஞ்சம் வெயிட்டை வச்சாதான் அந்த சைடு கீழே போகும். இப்போ தொடர்ந்து அந்த லெவல்லே அவர் குடிச்சிக்கிட்டே இருந்திருப்பார். மூளை இப்போ பார்க்கும், திரும்பவும் இவன் இதே அளவுலேயே இங்கே வச்சுக்கிட்டு இருக்கான எடையை சுகத்தோட சைடில், வலியோட சைடில் பர்மனண்ட்டாக நம்ம இன்னும் கொஞ்சம் எடையை ஆட் பண்ணுவோம் அப்படின்னு ஆட் பண்ணுவோம். இப்போ அவர் அதே அளவு குடித்தா திரும்பவும் அங்கே பேலன்ஸ் தான் இருக்குமே தவிர அது கீழே போகவே போகாது. அப்போ இன்னும் கொஞ்சம் அதிகமாக குடிக்கணும் அப்படின்னு அவர் நினைப்பார். இதனால தான் தொடர்ந்து ஒரு நபர் ஒரு விஷயத்தில் சந்தோஷம் அடைஞ்சால் அதே அளவு அவருக்கு காலம் முழுவதும் சந்தோஷத்தை கொடுக்கறது கிடையாது. அதோட அளவை அவர் ஏற்றிக்கிட்டே போகணும் அப்படின்ற தேவை ஏற்படுது. இதை தான் டாலரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது வித்ட்ரால் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. வித்ட்ரால்னா என்ன? நான் ஒரு பழக்கத்துக்கு அடிமையாக இருக்கேன், தொடர்ந்து அதை செஞ்சுக்கிட்டே இருக்கேன் சந்தோஷத்துக்காக அப்படின்னா, திடீர்னு அதை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு விட்டால் உடம்புல மிகப்பெரிய வலி ஏற்படும், ரொம்ப பெரிய பதட்டம் ஏற்படும், ரொம்ப பெரிய பயம் ஏற்படும், வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு அப்படின்னு தோணும், வாழ்க்கையில் புடிமானமே இல்லாத மாதிரி தோணும். அதுக்கு காரணம் என்னென்னா, ரொம்ப நாளாக அவர் ஏதோ ஒரு விஷயத்தை செஞ்சு இந்த வலி சைடில் அதிகமான வலி எடையை மூளை ஏற்றி வச்சிருச்சு. இப்போ திடீர்னு இந்த பக்கத்துலேருந்து எடை முழுவதும் எடுத்தார்னா வலி கீழே போய்டும், ரொம்ப பெரிய வலி அது கொடுக்கும். கொஞ்ச நாள் அந்த வலியை அவர் பொறுத்துக்கும் போது தான் அது திரும்ப கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வரும். மூணாவது ஆனிடோனியா அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. ஆனிடோனியானா என்ன? சாதாரண வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய சுகத்தை ஒரு நபரால் உணரவே முடியலன்னா அந்த நிலையை தான் இப்படி சொல்லுவாங்க. இது எப்போ ஏற்படும்? இப்போ யோசிச்சு பாருங்கள். தொடர்ந்து ஒரு நபர் குடிக்கிறாருன்னு வச்சுப்போம். அவர் குடிச்சிக்கிட்டே இருந்ததுனால என்ன ஆயிருக்கும்? இந்த பக்கம் வலி பக்கம் நிறைய எடைன்றது அதிகரிச்சுக்கிட்டே போயிருக்கும். இப்போ அவர் பெரிய குடியை குடித்தாதான் அவருக்கு சின்ன சந்தோஷமே கிடைக்கும். இப்போ இந்த நிலைமை இருக்கும்போது வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சின்ன சின்ன செயல், அவரோட குழந்தை ஏதோ ஒரு நல்ல மார்க் வாங்கிட்டு வர்றது, அவருடைய மனைவி அவருக்காக கொஞ்சமாக ஏதோ ஒரு விஷயத்தை சுவையாக சமைச்சு கொடுக்குறது, இந்த மாதிரி செயல்லாம் அவருக்கு சந்தோஷத்தை கொடுக்காது. ஏன்னா வலி சைடில் அதிகமான எடைன்றது இருக்குது. இப்போ இந்த வலி சைடை கவுண்டர் பேலன்ஸ் பண்ணணும்னா பெரிய அளவில் அவருக்கு சந்தோஷம் வரணும். அதுக்கு நிறைய அவர் குடிக்கணும். இவ்வளவு ஆல்கஹால் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்டிமுலஸை சாதாரண வாழ்க்கையில் நடக்கக்கூடிய செயலால் கொடுக்கவே முடியாது. அதனால தான் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய
சின்ன சின்ன செயல்கள் என்னதான் கொஞ்சம் ப்ளஷர் சைடில் சுகம் சைடில் கொஞ்சம் எடையை கூட்டினாலும் அந்த எடை இந்த பக்கம் இருக்கக்கூடிய வலி பக்கம் இருக்கக்கூடிய பெரிய எடையை தூக்குறதுக்கு போதுமான அளவில் இல்லை. அப்போ ஒரு வாழ்க்கையில் சந்தோஷமே படமாட்டார். எந்நேரமும் வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கிற மாதிரி தான் அவருக்கு தோணும். வாழ்க்கையில் எந்நேரமும் வலி இருக்கிற மாதிரி தான் தோணும். நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா குடிக்கிறவங்க யார் வீட்லேயுமே நிம்மதி இருக்கவே இருக்காது. ஒருத்தர் குடிக்கிறாருப்பா, அவர் வீட்டில் ரொம்ப நிம்மதியாக எல்லாரும் இருக்காங்கப்பான்னா அப்படி ஒரு நபரால் இருக்கவே முடியாது. சயின்ஸ் படி குடிக்கிறதுனா மாதத்துக்கு ஒரு தடவை ரொம்ப கம்மியாக குடிக்கிற ஒரு நபரை பற்றி நான் பேசலை. ஒவ்வொரு நாளும் இவர் குடிச்சு தான் ஆகணும், குடிக்கலன்னா கை நடுங்கும் அப்படின்னு ஒரு நபர் இருந்தார்னா அவர் வீட்டில் யாராலையும் நிம்மதியாக இருக்க முடியாது. ஏன்னா அவர் வீட்டில் நடக்கக்கூடிய சின்ன சின்ன செயல் அவருக்கு சந்தோஷத்தை கொடுக்காது. எப்போ சின்ன சின்ன செயல் அவருக்கு சந்தோஷத்தை கொடுக்கலையோ, என் குடும்பம் எனக்கு சந்தோஷத்தையே தரதில்லை அப்படின்னு கற்பனையில் அவர் நினச்சிக்கிட்டு இருப்பார். குடும்பத்தில் நடக்கக்கூடிய சின்ன சின்ன சந்தோஷத்தை அவரால் கவனிக்க முடியாது. அப்போ குடும்பம் எனக்கு எதிராக இருக்குன்னு நினச்சி சண்டை போட்டுக்கிட்டே இருப்பார். எல்லாருக்கும் பிரச்சனையாக இருக்கும். அதுக்கு காரணம் குடும்பத்தில் நல்ல நிகழ்வே நடக்கலை அப்படின்றது கிடையாது. குடும்பத்தில் நடக்கக்கூடிய நல்ல நிகழ்வு எதுவும் அவருக்கு சந்தோஷத்தை கொடுக்காது. ஏன்னா அதை விட அதிகமான வலியை குடிச்சே அவர் சேர்த்துட்டாரு அப்படின்னு தான் அர்த்தம். அப்போ இங்கே நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது ரொம்ப சிம்பிளான விஷயந்தான். அடிக்ஷன் அப்படின்றது ஒரு நபர் சாதாரணமாக இருக்கார், ஏதோ ஒரு சந்தோஷத்துக்காக ஒரு பொருள் எடுத்துக்கிட்டாரு, அந்த பொருளுக்கு அடிக்ட் ஆகிட்டாரு. அடிக்ட் ஆனதுனால அதை திரும்ப திரும்ப எடுத்துக்கிட்டாரு. அதனால அவரோட வாழ்க்கை உடைஞ்சு போச்சு, அதனால அவருக்கு வலி ஏற்பட்டது அப்படின்றது கிடையாது. எல்லாரோட வாழ்க்கையிலையும் ஏதாவது ஒரு வலின்றது இருக்கும். யாருமே இங்கே பிரச்சனை இல்லாத மனிதன்னு கிடையாது. எல்லாருக்கும் ஒரு பிரச்சனை இருக்கும். இப்போது அந்த பிரச்சனை கொஞ்சமாக இருக்கும்போது ஏதாவது ஒரு நபர் அந்த பிரச்சனைக்கு தீர்வுன்னு நினச்சி ஏதாவது ஒரு போதை பொருளையோ இல்லை ஏதாவது ஒரு செயலையோ செய்கிறாருன்னு வச்சுப்போம். இப்போ செஞ்ச உடனே அவருக்கு சமநிலை ஏற்படும். சில சமயம் சந்தோஷன்றது கிடைக்கும். சந்தோஷம் கிடைக்கிறத பார்த்த மூளை இப்போ வலியை அதிகப்படுத்தும். திரும்பவும் சந்தோஷத்தை தருவார், திரும்பவும் வலியை அதிகப்படுத்தும். அப்போது முதல்ல சின்ன வலியில் ஆரம்பித்து வலியை அதிகமாக உணர ஆரம்பிச்சிருப்பார் அவர். இப்போ அந்த வலியை தாங்க முடியாமல் திரும்ப திரும்ப எனக்கு அது வேணும் அப்படின்னு நினைப்பார். அப்போ குடிக்கக்கூடிய நபர்களாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு விஷயத்துக்கு அடிக்ட் ஆனவங்களாக இருக்கட்டும், அப்படி அடிக்ட் ஆனவங்கள்லாம் அதுலேருந்து வரக்கூடிய சந்தோஷத்துக்காக காலப்போக்கில் அடிக்ட் ஆகிருக்க மாட்டாங்க. இதை செய்யாமல் இருந்தால் என்னால் தாங்கவே முடியல, இது இல்லாமல் என்னால் இருக்கவே முடியல, இது இல்லாமல் இருந்தால் எனக்கு வலி தாங்க முடியல அப்படின்றதுக்காக தான் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. இங்கே இதை ஒரு குடிக்கும் இல்லை பெரிய போதை அடிமைக்கு மட்டும் நம்ம எடுத்துக்கணும்னு கிடையாது. நம்ம இன்ஸ்டாகிராம் அதிகமாக ஸ்க்ரோல் பண்ணாலும் இதுதான் காரணம். என்ன காரணம்? முதல்ல போர் அடிச்சிருக்கோம், போர் அடிக்குதே அப்படின்னு இன்ஸ்டாகிராமில் ரீலை ஸ்வைப் பண்ணியிருப்போம். அந்த போர்டம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். உடனடியாக நம்ம என்ன பண்ணுவோம், இன்னும் கொஞ்சம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். இப்போ அந்த போர்டமை விட உங்களோட ப்ளஷர் அப்படின்றது, சுகம் அப்படின்றது இன்னும் கொஞ்சம் கீழே போயிருக்கும். மூளை என்ன பண்ணும், என்னடா போர்டம் இப்போ சமநிலையில் இல்லையே அப்படின்னு இன்னும் அதிகமான போர்டமை, சலிப்புத்தன்மையை உங்களுக்கு கொடுக்கும். நீங்கள் தொடர்ந்து ரீலை பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. அப்போ சலிப்புத்தன்மை ரொம்ப கீழே போயிடும். ரீல் இல்லாமல் உங்களால் இருக்கவே முடியாது. சும்மா விட்டால் டக்குன்னு ஃபோன் எடுத்து ரீல்ஸ் ஸ்வைப் பண்ணணும் அப்படின்ற எண்ணம் வரும். அப்போது போர்டம் வரக்கூடாது, சலிப்பு வரக்கூடாதுன்னு தான் நம்ம ரீல் எடுத்தோம். ஆனால் அந்த ரீலை கையில் எடுத்ததுனால தான் சலிப்பு அதிகமாகுது. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா அடிக்ஷனும் இப்படி தான். ஏதாவது ஒரு வழியிலேருந்து வெளியே போகணும் அப்படின்னு ஒரு பொருளை கையில் எடுத்திருப்பாங்க. அந்த பொருள்னாலேயே இப்போ அந்த வலி பூதாகரமாக இருக்கும். அது பூதாகரமானதுனால இப்போ நார்மலாக இருக்கிறதுக்கே அவங்க குடிக்க வேண்டியிருக்கும். அதாவது ஒரு குடிகாரன் குடிக்கும் போது சந்தோஷமாக இல்லை, குடிக்கும் போது தான் நார்மல் நிலைக்கு வரான். அவன் நார்மலாக இருக்கிறதுக்காக குடிச்சிக்கிட்டு இருக்கான். அப்போது அவனை எப்படி நம்ம திருத்துறது அப்படின்றத அடுத்து பார்ப்போம். ஆனால் அதுக்கு முன்னாடி இதை வச்சு நம்ம இன்னொரு முக்கியமான விஷயத்தை புரிஞ்சுக்கணும், ஒரு பாசிட்டிவான விஷயத்தை புரிஞ்சுக்கணும். அதாவது எந்த பக்கம் நான் எடையை கூட்டுறனோ மூளை அதுக்கு ஆப்போசிட்டான பக்கத்தில் பர்மனண்ட்டாக எடையை கூட்டுது. சுகம் வேணும்னு நான் ஓடிக்கிட்டே இருந்தேன்னா வலியில் பர்மனண்ட்டான ஒரு எடையை என் மூளை கூட்டி வச்சிடுது. அப்போ ஒருவேளை வலி வேணும்னு நான் ஓடிக்கிட்டு இருந்தால் சுகம் தரக்கூடிய சைடில் மூளை எடையை கூட்டுமா? கண்டிப்பாக கூட்டும். தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணி பாருங்கள், உடற்பயிற்சி பண்ணி பாருங்கள். உடற்பயிற்சி பண்ணதுனாலேயே உங்களோட மூளையில் சுகம் சைடில் அதிகமான எடை கூடிடும். தொடர்ந்து உடற்பயிற்சி பண்ணுறவங்க, இந்த மாதிரி ஏதாவது ஒரு செயலை செய்கிறவங்களை எடுத்து பாருங்களேன், வாழ்க்கையில் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கிற மாதிரியே இருப்பாங்க. பிரச்சனையை ஈஸியாக கடந்து போவாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, தானாக தனக்கு வலியை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருந்ததுனால மூளை சுகம் சைடில் கொஞ்சம் எடையை போட்டுருச்சு. அதனால் ஒர்க் அவுட் பண்ணும்போது அவங்க நார்மலாக இருப்பாங்க. ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சுட்டா ரொம்ப சந்தோஷமாகிடுவாங்க. நீங்கள் இப்போவே போய் ஒரு ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். தொடர்ந்து ஒரே ஒரு வாரத்துக்கு இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ உண்மையாக இல்லையான்றதை கூட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்கள் பண்ண போகிறது ரொம்ப சிம்பிளான விஷயம். கடினமான உடற்பயிற்சியை அடுத்த ஒரே ஒரு வாரத்துக்கு மட்டும் பண்ணுங்கள். அந்த வாரத்தோட இறுதியில் ஒரு விஷயத்தை நீங்கள் உணர்வீங்க. உடல் பயிற்சி பண்ணுறப்ப கஷ்டமாக தான் இருக்குது, ஆனால் பண்ணி முடிச்சுட்டு குளிச்சுட்டு வந்து உட்காந்தோம் அப்படின்னா
ஏதோ இனம் புரியாத ஒரு சுகம் கிடைக்குது, ஒரு மாதிரி நல்லா இருக்குது. காலிலேருந்து ஒரு மாதிரியாக இருந்துச்சு உடம்பு. உடல் பயிற்சி பண்ணுறப்போ ரொம்ப வலிச்சுது. உடல் பயிற்சி பண்ணி முடிச்சுட்டு குளிச்சுட்டுலாம் வந்து உட்காடுறேன், அப்படியே சந்தோஷமாக இருக்குது. குளிச்சுட்டு வந்து நான் உட்காந்து ஐபிஎல் தான் பார்க்க போகிறேன். ஆனால் ஐபிஎல் பார்க்குறப்போ எப்போவும் பார்க்குறத விட இப்போ கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கே, ஒரு குதூகலமாக இருக்கே அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக கவனிச்சிருப்பீங்க. இல்லை ஏதாவது ஒரு கஷ்டமான செயலை செஞ்சு பாருங்கள், செஞ்சு முடித்த உடனே சந்தோஷம் கிடைக்கும். எப்படி அந்த சந்தோஷம் கிடைக்குது? கடினமான ஒரு செயலை செஞ்சு முடித்த உடனே சந்தோஷம் ஏன் கிடைக்குது? அதுக்கு முக்கியமான காரணம் உங்கள் மூளையில் இருக்கிற பேலன்ஸை நீங்கள் மாற்றிருக்கீங்க. அது மாறும்போது ஆட்டோமேட்டிக்காக மூளை சந்தோஷமான சைடில் எடையை கூட்டியிருக்கு. அதனால தான் நீங்கள் இந்த பக்கத்துலேருந்து எடையை எடுத்த உடனே ஒரு சின்ன சந்தோஷமான உணர்வுன்றது வருது. பர்மனண்ட்டாக உங்களுக்கு நீங்களே நல்ல வகையில் வலியை கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா, அதாவது உடலுக்கு நேர்மறையான வலியை நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா, அது கட்டாயம் சந்தோஷமாக இருக்கக்கூடிய திறனை அதிகரிக்கும். அதை பற்றி அடுத்து நம்ம வீடியோவில் டீட்டெயில்டாகவே பார்ப்போம். இப்போ சொன்ன இந்த சீசா உதாரணத்தை இன்னும் ஆழமாக நம்ம புரிஞ்சுக்கணும்னா நம்மளோட நியூரோ சயின்ஸை பற்றி சில விஷயத்தை புரிஞ்சுக்கணும். அதுக்கு முன்னாடி இந்த டோபமைன் அப்படின்ற விஷயத்தை 1950 தான் கண்டுபிடிக்கிறாங்க, முதல் தடவை ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. ஆனால் 1950லேருந்து 1980 ஈவன் 1990 வரைக்குமே இதை தவறாக தான் புரிஞ்சு வச்சுக்கிட்டு இருந்தாங்க. டோபமைன்னா என்ன? சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஹார்மோன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. அதாவது நான் ஏதாவது ஒரு செயல் செய்கிறேன், உடனடியாக எனக்கு டோபமைன் சுரக்குது, டோபமைன் சுரந்த உடனே நான் சந்தோஷமாக இருக்கேன், திரும்ப ஒரு செயல் செய்யும் போது டோபமைன் சுரக்குது, நான் சந்தோஷம் அடைகிறேன் அப்படின்னு மட்டும்தான் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. வொல்ஃப்ரம் ஸ்கல்ட்ஸ் அப்படின்ற ஒரு சயின்டிஸ்ட் 1980-90 ஒரு பரிசோதனையை பண்ணுறார். அதன் மூலமாக இவ்வளவு நாளாக நம்ம டோபமைன் பற்றி புரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய அனைத்தும் தவறு அப்படின்னு அவர் நிரூபிக்கிறார். அவர் என்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாரு? ரொம்ப சிம்பிளான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான். ஒரு குரங்கு இருக்குது. அந்த குரங்குக்கு இப்போது ஒரு பழத்தாலான ஒரு ஜூஸை கொடுக்குறாரு, ஒரு பழத்தை கொடுக்குறாருன்னு வச்சுப்போம். இப்போ அந்த குரங்கு பழத்தை சாப்பிடும்போது அதோட மூளையை பரிசோதனை பண்ணி பார்த்தா அதுக்கு டோபமைன் அப்படின்றது சுரக்குது. டோபமைன் நியூரான்லாம் ஆக்டிவாக இருக்குது, ஃபயர் ஆகிட்டே இருக்குது. இப்போது அவர் அதை கொஞ்சமாக மாற்றுறார். இதுக்கப்புறம் அந்த குரங்குக்கு எடுத்த உடனே பழத்தை கொடுக்க போகிறது கிடையாது. அதுக்கு பதிலாக குரங்குக்கு முன்னாடி ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டனை அது ப்ரெஸ் பண்ணதுன்னா, ப்ரெஸ் பண்ணி 10 செகண்டுக்கு அப்புறம் அதுக்கு ஒரு பழம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி அந்த குரங்குக்கு பயிற்சியை கொடுத்துட்டாங்க. இப்போது பட்டன் அது ப்ரெஸ் பண்ணுது, 10 செகண்ட் வெயிட் பண்ணுது, இப்போ கையில் ஒரு பழம் கிடைக்கிது. இப்போ பழம் கிடைச்ச உடனே அதோட மூளையை பரிசோதனை பண்ணி பார்த்தா இந்த டோபமைன் நியூரான்லாம் ஃபயர் ஆகிறதே கிடையாது. அப்போது எப்போ இந்த டோபமைன் நியூரான் ஃபயர் ஆகுது அப்படின்னு எடுத்து பார்த்தா அது பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது தான். அப்போது சந்தோஷம் தரக்கூடிய செயல்னால நமக்கு டோபமைன் சுரக்கிறது கிடையாது, சந்தோஷம் கிடைக்கும் நம்ம எதிர்பார்க்கறதுனால தான் டோபமைன் சுரக்குது. அப்போ இது ஒரு எதிர்பார்ப்புக்கான ஒரு ஹார்மோன் தானே தவிர, எதிர்பார்ப்புக்கான ஒரு நியூரோ டிரான்ஸ்மிட்டர் தானே தவிர, இதுவே சந்தோஷத்தை கொடுக்கறது இல்லை அப்படின்னு அவர் சொல்கிறார். இதை நான் பல வீடியோவில் சொல்லிட்டேன். இந்த வீடியோட ஆரம்பத்திலேயே இப்படி தான் இதை நான் ஆரம்பித்தேன். இப்போ நான் இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த எக்ஸ்பெரிமெண்ட் இதோட முடியல. இதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயத்தை அவர் பண்ணுறாரு. அதன் மூலமாக நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை கற்றுக்க போகிறோம். இப்போ அந்த குரங்கு தொடர்ந்து பட்டனை ப்ரெஸ் பண்ணுது, அதுக்கு ஒரு பழம் கிடச்சிக்கிட்டே இருக்குது. ஏதாவது ஒரு தருணத்தில் அந்த குரங்கு பட்டனை ப்ரெஸ் பண்ணுறப்போ அதுக்கு இவர் பழத்தை கொடுக்காமல் விட்டுட்டார். பழத்தை கொடுக்காமல் விட்டால் அது மூளையில் டோபமைன் ஃபயரிங் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா ரொம்பவே கம்மியாக இருக்கான். சாதாரண நேரத்தில் எவ்வளவு இருக்கணும் அதை விட கீழே போச்சான். அதாவது இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டே ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த குரங்குக்கு எப்பயாவது வாழைப்பழமோ இல்லை இந்த பழத்தை கொடுத்தாரு. அந்த பழத்தை குரங்குக்கு கொடுக்கும்போது அது மூளையில் டோபமைன் ஃபயரிங் அதிகமானுச்சு. ஒருவேளை அடுத்து ஒரு அரை மணி நேரத்துக்கு எந்த பழமும் கொடுக்கலன்னா அது மூளையில் டோபமைன் ஃபயரிங் அப்படின்றது நார்மலான லெவலில் இருக்கும். ஆனால் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பழத்தை கொடுத்து பழகுனதுக்கப்புறம் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பழம் கிடைக்கல அப்படின்னா அது அங்கே டோபமைனை ரொம்ப குறைச்சிக்க ஆரம்பிச்சிது. சாதாரண லெவலை விட கீழே போச்சு. டோபமைனோட அளவு குறைஞ்சிருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? டோபமைனோட அளவு சாதாரண நிலையில் எப்படி இருக்கும்? இதை நம்ம புரிஞ்சுக்கணும்னா 2 விஷயத்தை புரிஞ்சுக்கணும். நம்மளோட டோபமைன் நியூரான் 2 விதமாக ஃபயர் ஆகும். ஒன்று டானிக் ஃபயரிங், இன்னொன்று ஃபேசிக் ஃபயரிங். இந்த டானிக் ஃபயரிங்னா என்ன? எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லை, எந்த ஒரு ஈடுபாடும் இல்லை, சாதாரணமாக லைஃப் போயிட்டுருக்கு. அதாவது இது நம்ம செய்யணும் அது நம்ம செய்யணும்னு யோசிக்காத சாதாரண நேரம் லைஃப் சாதாரணமாக போகுது. அந்த டைமில் இந்த டோபமைன் நியூரான் ஃபயர் ஆகிட்டு தான் இருக்கும். நம்ம சும்மா உட்காந்துருக்கோம், அதுக்காக உடனடியாக வாழ்க்கையே முடிஞ்சு போயிடுச்சு இல்லை, இதுக்கப்புறம் நம்ம வாழ்ந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்லாம் நம்ம யோசிக்கிறது கிடையாது. அப்பையும் நம்ம நார்மலாக தான் இருக்கும். ஆனால் எப்பயாவது ஆசைப்படுறப்போ இன்னும் கொஞ்சம் சந்தோஷமாக உணர்றோம். அப்போ நார்மலாக இருக்கிற டைமில் இந்த டோபமைன் நியூரான் ஃபயர் ஆகணும். அப்போ தான் ஓரளவுக்கு நம்ம லைஃப் மேலே கொஞ்சம் ஈடுபாடோடு இருப்போம். லைஃபே முடிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு நம்ம நினைக்க மாட்டோம். அந்த ஃபயரிங் பேர் தான் டானிக் ஃபயரிங். இப்போ ஃபேசிக் ஃபயரிங், ஏதாவது ஒன்றுத்தை நம்ம யோசிக்கிறோம், அதன் மூலமாக எதிர்பார்ப்பு ஏற்படுது. இது நடந்தால் நல்லா இருக்கும்ல, நம்ம நைட் இந்த சாப்பாடு சாப்பிட்லாம்ல அப்படின்னு யோசிச்சா நம்ம மூளையில் நடக்கக்கூடியது ஃபேசிக் ஃபயரிங். இந்த டோபமைன் நியூரான் இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஃபயர் ஆகும். இப்போது இந்த டானிக் ஃபயரிங்கை பற்றி புரிஞ்சுப்போம்.
சும்மா இருக்கும்போது டானிக் ஃபயரிங் எவ்வளவு இருக்குது அப்படின்றது ரொம்ப முக்கியம். அது ஹெல்த்தியான லிமிட்டில் இருந்தால் லைஃப் ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் சாதாரண நேரத்தில் அது கீழே போணுது அப்படின்னா அங்கே நான் டிப்ரெஸ்டாக இருப்பேன், வாழ்க்கையே முடிஞ்சு போன மாதிரி யோசிப்பேன். வாழ்க்கையில் அப்படி என்ன இருக்குது அப்படின்லாம் நான் யோசிக்க ஆரம்பிப்பேன். என் லைஃப் மீது ஒரு பிடிமானம் அப்படின்றது எனக்கு இருக்காது. அந்த லெவலுக்கு தான் அந்த குரங்கு பட்டனை ப்ரெஸ் பண்ணி பழம் கிடைக்காதப்போ அதோட மூளையில் இருக்கக்கூடிய டானிக் ஃபயரிங்கோட அளவு அப்படின்றது இருந்துச்சு. இந்த டானிக் ஃபயரிங்கோட அளவு எப்போ குறையும் அப்படின்ற அடுத்த கேள்வியை கேட்கணும். அதுக்கு நான் இப்போ முன்னாடி சொன்ன சீசா உதாரணத்தை நம்ம ஒரு நியூரோ சயின்ஸ் மூலமாக புரிஞ்சுப்போம். நம்ம மூளையில் இந்த டோபமைன் எப்படி செயல்படுது அப்படின்றத புரிஞ்சுப்போம். முதல்ல நம்ம மூளையில் வென்டல் டெக்மெண்டல் ஏரியா அப்படின்னு ஒன்று இருக்குது. அதோட வேலை என்னென்னா டோபமைன் சிக்னல்ஸை மூளைக்குள்ளே பாஸ் பண்ணும். அது எங்கே பாஸ் பண்ணும் அப்படின்னா நியூக்ளியஸ் அக்கும்பன் அப்படின்ற இன்னொரு ஏரியாவுக்கு தான். இந்த நியூக்ளியஸ் அக்கும்பன் நம்மளோட லிம்பிக் சிஸ்டம்குள்ளே இருக்குது. லிம்பிக் சிஸ்டம்னா ரொம்ப ஆழமான ஒரு மூளை, ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு மூளை. அதுக்கு இந்த டோபமைன் சிக்னல் அப்படின்றது வந்து சேரும். இந்த நியூக்ளியஸ் அக்கும்பன் எப்படி வடிவமைக்கப்பட்டிருக்கும் அப்படின்னா அதில் நிறைய பூட்டு இருக்கும் அப்படின்னு வச்சுப்போம். இந்த வரக்கூடிய டோபமைன் எல்லாமே ஒரு சாவி. அந்த பூட்டில் எப்போ சாவி உட்காருதோ உடனடியாக இந்த நியூக்ளியஸ் அக்கும்பன்ஸ் அப்படின்ற பகுதி நிறைய டோபமைன் வந்துக்கிட்டு இருக்கு, அப்போ நம்ம செயல்பட தயாராகணும் அப்படின்றத உணரும். உடனடியாக சிக்னலை நம்ம மூளையில் இருக்கக்கூடிய அமிக்டலாக்கு அனுப்பும். அமிக்டலா எமோஷ்னலி தயாராக இருக்கும், சந்தோஷமாக உணர ஆரம்பிக்கும், ஏதோ ஒன்று செய்ய போகிறோன்னு ஆர்வத்தை உணர ஆரம்பிக்கும். அதே மாதிரி இன்னொரு சிக்னலை நம்மளோட ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ்க்கும் அனுப்பும். நீ இப்போ யோசிக்க ஆரம்பிக்கணும், நீ உடனடியாக நம்ம அடுத்து என்ன செயல் செய்யணும் அப்படின்றத சிந்திக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு அது சொல்லிடும். இன்னொரு சிக்னலை மோட்டார் பகுதிகளுக்கு அனுப்பும். மோட்டார் கார்டெக்ஸ் மாதிரியான பகுதி உடம்பை தயாராக வச்சுக்கோ, நிறைய வேலையை செய்ய போகிற அப்படின்றத சொல்லிடும். இங்கே மேட்டர் என்னென்னா இப்போ சாதாரண அளவில் லைஃப்பில் நடக்கக்கூடிய சாதாரண நிகழ்வு மூலமாக ஒரு டோபமைன் சுரந்ததுன்னா என் நியூக்ளியஸ் அக்கும்பனில் அதுக்கேற்ற மாதிரியான பூட்டு இருக்கும். இப்போ நான் ஓவரான ஸ்டிமுலஸை உள்ளே எடுத்துக்கிறேன், ஏதாவது ஒரு விஷயத்தை குடிக்கிறேன், ஏதாவது ஒரு சப்ஸ்டன்ஸை பயன்படுத்துகிறேன், இல்லை ஏதாவது தேவையை விட அதிகமான விஷயத்தை பார்க்குறேன், ஒரு ஆபாச படத்தை பார்க்குறேன் அப்படின்னா அப்போ டோபமைனோட அளவுன்றது ரொம்ப அதிகமாக சுரக்கும். இப்போ டோபமைன் அதிகமாக வரதை பார்க்கக்கூடிய நியூக்ளியஸ் அக்கும்பன்ஸ் என்ன நினைக்கும்னா இது ஏன் இவ்வளவு அதிகமாக வருது, இவ்வளோத்தையும் நம்ம உள்ளே எடுத்துக்கிட்டோம்னா நம்ம அதிகமான சிக்னலை நம்மளோட உடம்புக்கு பாஸ் பண்ணிவிடுவோம். அவ்வளவு பாஸ் பண்ணால் ஆபத்தான செயல்களை கூட அவன் செய்ய ஆரம்பிச்சிடுவான். அவன் சாதாரண ஹெல்த்தியான செயலை செய்கிறதுக்காக தான் இந்த டோபமைன் அப்படின்றது வந்துச்சு. ஒரு மான வேட்டையாடுறதுக்கும் இல்லை ஒரு உடல் உறவை ஏற்படுத்திக்கிறதுக்காகவும் தான் இந்த டோபமைன் வந்துச்சு. ஆனால் இந்த மாதிரி டோபமைனை நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா அவன் மானை மட்டும் வேட்டையாட மாட்டான், திடீர்னு சிங்கத்தை வேட்டையாடுறேன் அப்படின்னு போவான். உடல் உறவுக்காக பயன்படுத்தாமல் ரொம்ப தவறான செயல்களில் அவன் ஈடுபட ஆரம்பிச்சிருவான். அப்போ நம்ம இவ்வளவு டோபமைனை உள்ளே எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கும். அப்போ அடுத்தது என்ன செய்யும் அப்படின்னா தன்னோட பூட்டோட எண்ணிக்கையை குறைச்சிக்கும் அப்படின்னு வச்சுக்கலாம், இல்லை பூட்டோட ஒரு சக்தியை அது குறைச்சிக்கும்னு வச்சுக்கலாம். எவ்வளவு வேணால் நீ டோபமைனை கொடுத்துக்கிட்டே இரு, ஆனால் அவ்வளவு டோபமைனும் எனக்குள்ளே போக முடியாது. நான் ஒரு ஷீல்டை உருவாக்கிட்டேன், கொஞ்சமான டோபமைன் தான் உள்ளே போகும், கொஞ்சமாக போனதுன்னா நான் கொஞ்சமான சிக்னலை தான் இந்த மாதிரி மூளையில் இருக்கிற பகுதிக்கு அனுப்புவேன் அப்படின்னு தன்னோட வீரியத்தை அது குறைச்சிக்கும். அதாவது ரொம்ப சந்தோஷமான செயலை செஞ்சு நீங்கள் நிறைய டோபமைனை ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பீங்க, உடனடியாக மூளை என்ன பண்ணும், அவ்வளவு டோபமைனை என்னால் எடுத்துக்க முடியாது அப்படின்னு அந்த டோபமைனை ரிசீவ் பண்ண இடத்துல அது அதோட வீரியத்தை குறைச்சிக்கும். அதாவது வலி தரக்கூடிய இடத்துல அது வெயிட் அதிகமாக வைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நான் இப்போ முதல்ல சொன்ன சில சைக்காலஜிக்கல் இஷ்யூ எடுத்து பாருங்கள். ஒன்று டாலரன்ஸ், அதாவது முதல்ல எவ்வளவு எடுத்துக்கிட்டாங்களோ அதோட அளவு அதிகமாகும் போது தான் சின்ன சந்தோஷமே அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு காரணம் இதுதான். ஏன்னா ஒரே அளவில் அவங்க ஏதாவது ஒரு பொருளை உள்ளே எடுத்துக்கிட்டே இருக்கும் போது டோபமைன் அதிகமாக சுரந்திருக்கும். அதனால இப்போ நியூக்ளியஸ் அக்கும்பன் அப்படின்ற பகுதி தன்னை வடிவத்தை மாற்றி அமைச்சுக்கிட்டு இருக்கும். அதனால இப்போ அவங்க இன்னும் அதிகமாக அந்த பொருளை எடுத்துக்கணும் அப்படின்ற தேவை ஏற்படும். இப்போ வித்ட்ரால் அப்படின்னு ஒன்று சொன்னேன், அதாவது ஒரு அடிக்ஷனை திடீர்னு நிறுத்தினா உடம்புல ரொம்ப தேவையில்லாத வலிகள் ஏற்படும், ரொம்ப மூட் ரொம்ப ஆஃப்செட்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு காரணம் என்னென்னா நியூக்ளியஸ் அக்கும்பன் அதோட வடிவத்தை மாற்றிக்கிச்சு. நீ திடீர்னு நார்மலுக்கு வந்தீங்கன்னா நியூக்ளியஸ் அக்கும்பன் நார்மலுக்கு வராது. அந்த நார்மல்லேருந்து கொஞ்சமான டோபமைனை உள்ளே எடுத்துக்கிட்டு ஏற்கனவே அது டிப்ரெஸில் இருக்கிற மாதிரி உணர ஆரம்பிச்சிடும். இதே காரணத்தினால தான் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சின்ன சின்ன நிகழ்வுகளும் இந்த மாதிரி அடிக்ட் ஆனவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கறதே கிடையாது. இப்போ நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா ஏதாவது ஒரு விஷயத்தை தொடர்ந்து பயன்படுத்திக்கிட்டே இருக்கோம், ஏதாவது ஒரு விஷயத்தின் மூலமாக அதிகமாக டோபமைனை நம்ம மூளை கொடுத்துக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா அதை உடனடியாக நிறுத்துறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் அதை நிறுத்தி கொஞ்ச நாள் பழகிட்டோம்னா நம்ம மூளை தானாகவே சரியாகி உங்களை அதுலேருந்து வெளியே கொண்டு வந்துடும். ஆனால் இங்கே இது மட்டும் நடக்கிறது கிடையாது. இன்னொரு ஸ்டேட் இருக்குது, அது அல்லோஸ்டாட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க.
இது கொஞ்சம் கஷ்டத்தை உங்களுக்கு கொடுக்கலாம். ஆனால் இதுதான் உண்மை. ரொம்பவே நீங்கள் அடிக்ட் ஆகிருந்தீங்க அப்படின்னா, ரொம்பவே நீங்கள் டோபமைனை கொடுத்து பல வருடமாக மூளையை பழக்கி வச்சுருந்தீங்க அப்படின்னா, அப்போ மூளை திரும்ப இயல்பான நிலைக்கு வரவே வராது. அது நியூக்ளியஸ் அக்குமனை எந்த அளவுக்கு மாற்றணுதோ அதுதான் நார்மல் அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிடும். அதோட நார்மலே இப்போ கீழே போயிடும். நிறைய வலி இருக்கிறது தான் நார்மல் அப்படின்னு புரிஞ்சுக்கும். அதாவது இந்த சீசான்றது பெண்ட் ஆகிடும். நீங்கள் என்ன தான் பண்ணாலும் அது திரும்ப சரியாக்கவே முடியாது. ஆனால் அந்த நிலைக்கு நம்மள பல பேர் போயிருக்க மாட்டோம். அப்போ நம்ம எப்படிப்பட்ட செயல்களை செய்கிறது மூலமாக இதை சரி செய்ய முடியும்? இந்த டோபமைனால் என்ன மாதிரி பிரச்சனை வரும் அப்படின்றதெல்லாம் நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் இதுலேருந்து வெளியே வரணும்னா நான் என்ன செய்கிறது? இதுக்கு என்ன தான் சொல்யூஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரே ஒரு வார்த்தை தான் அதற்கான பதில். நீங்கள் இதை நிறுத்தணும். எது உங்களை தொடர்ந்து இந்த மாதிரி டோபமைன்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருக்கோ அதை நீங்கள் நிறுத்தணும். கேட்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ரொம்ப எளிமையானது தான். ஆனால் இதை செய்கிறது தான் இருக்கிறதுலேயே ரொம்ப கடினமான விஷயம். இந்த டோபமைனை அதிகரிக்கக்கூடிய செயலை நீங்கள் கண்டுபிடிக்கணும். எதை நான் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன், எதுக்கு நான் அடிக்ட் ஆகிருக்கேன் அப்படின்றத கண்டுபிடிச்சி அதை முழுமையாக நீங்கள் நிறுத்தி ஆகணும். இதை தான் இவங்க டோபமைன் ஃபாஸ்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. டோபமைன் ஃபாஸ்டிங்னா என்ன அப்படின்றது இன்றைக்கி பல பேர் தவறாக புரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே அடுத்து வருவோம். ஆனால் இந்த டோபமைன் ஃபாஸ்டிங்குள்ளே நீங்கள் போக போகிறீங்கன்னா 3 முக்கியமான விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டாகணும். முதல் ஒரு வாரத்தை இவங்க நரகம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் இவ்வளவு நாள் ஏதோ ஒரு விஷயத்துக்கு கொஞ்சம் அடிக்ட் ஆகிருக்கீங்க. திடீர்னு அந்த நிறுத்த போகிறீங்கன்னா அடுத்த ஒரு வாரம் ரொம்ப கடினமானதாக இருக்கும். உங்களுக்கு ஃபிசிக்கலாக கூட நிறைய பெயின் வரலாம், வலி வரலாம். உங்களால் இதுக்கு மேலே இருக்கவே முடியாது அப்படின்னு கூட தோணலாம். அப்படிலாம் தோணினாலும் உங்களுக்கு நீங்கள் ஞாபகப்படுத்திக்க வேண்டியது, ஒரு வாரம் கடந்துட்டா இது கொஞ்சம் சுலபமாக போகுது அப்படின்னு தான். ஒருவேளை இது ரொம்பவே கடினமாக இருந்தால் அப்போ உங்களுக்கு ஒரு மெடிக்கல் சூப்பர்வைஷன் அப்படின்றது தேவை. ஏதோ ஒரு டாக்டரையோ இல்லை சைக்காட்ரிஸ்டையோ பார்த்து அவங்களோட உதவி மூலமாக தான் நீங்கள் இதுலேருந்து வெளியே வர முடியும். ஆனால் நார்மலாக இருக்கக்கூடிய எல்லாருக்கும் ஒரு வாரம் கொஞ்சம் கடினமாக இருக்கும், ஆனால் பொறுத்துக்க முடியும். அடுத்து 2வது 3வது வாரம் இதை ஒரு கிரே பீரியட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வெள்ளையாகவும் இருக்காது, கருப்பாகவும் இருக்காது, அவ்வளவு கடினமாகவும் இருக்காது, ரொம்ப சந்தோஷமாகவும் நீங்கள் இருக்க மாட்டீங்க. வாழ்க்கையை அர்த்தமில்லாத மாதிரி தோணும், ரொம்ப ஒரு போரிங்காக இருக்கிற ஒரு ஃபீல் வரும். இந்த ஃபீல் உங்களுக்கு 2வது அல்லது 3வது வாரத்துக்குள்ளே வந்துடுச்சு அப்படின்னா நீங்கள் பண்ணக்கூடிய டோபமைன் டீடாக்ஸ் இல்லை டோபமைன் ஃபாஸ்டிங் அப்படின்றது வேலை செய்யுதுன்னு அர்த்தம். 4வது வாரம் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்க ஆரம்பிப்பீங்க. உங்களோட பிரச்சனைகள்லாம் குறையுது அப்படின்றத நோட்டீஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க. திரும்ப அந்த செயலை செய்யணும் அப்படின்ற பெரிய எண்ணம் உங்களுக்கு வராது. இப்போ மற்ற விஷயத்தில் உங்களால் ஃபோக்கஸ் பண்ண முடியும். இந்த 30 நாள் அப்படின்றது எந்த ஒரு தெய்வ வாக்கும் கிடையாது. இந்த 30 நாள்னால் 30 நாளில் இது நடக்கும் அப்படின்னு எல்லாராலையும் சொல்ல முடியாது. சில பேருக்கு 30 நாளில் நடக்கும், ஆனால் நிறைய பேருக்கு அதை தாண்டி கூட போகலாம். முக்கியமாக சில பேருக்கு அவங்களால சரி பண்ணிக்க முடியாத அளவில் அடிக்ஷன்றது இருக்கலாம். அப்படி இருந்தால் நீங்கள் ஒரு டாக்டரை போய் பார்க்கணும். ஆனால் இன்றைக்கி நம்ம எல்லாரும் தப்பாக புரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்க ஒரு விஷயம் இந்த டோபமைன் ஃபாஸ்டிங் தான். இன்றைக்கி இன்ஸ்டாகிராமில் நிறைய பேர் பேசுகிறதா இருக்கட்டும், இல்லை நிறைய சாதிச்சா மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஆண்டர்ப்ரனர், ஒரு பிஸ்னஸ் மேன் ஒரு பாட்காஸ்ட்டில் பேசுகிறப்பையும் இருக்கட்டும், இந்த டோபமைன் ஃபாஸ்டிங்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்து இனிப்பாக எதையுமே சாப்பிட்ற மாட்டேன், நான் வந்து ஒரு சினிமா கூட பார்க்க மாட்டேன், எனக்கு சந்தோஷம் தரக்கூடிய எந்த ஒரு செயலையும் நான் செய்ய மாட்டேன், அப்படியே ஒரு ஞானி மாதிரி இருப்பேன், ஒரு துறவரம் மேற்கொண்ட ஒரு ஆள் மாதிரி இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி நீங்கள் இருக்கணுன்ற அவசியமே கிடையாது. நீங்கள் ஏதாவது 1-2 தான் அடிக்ட் ஆகிருப்பீங்க. அந்த 1-2 மட்டும் நிறுத்தினா போகிறோம். எல்லாத்தையும் நான் நிறுத்திடுவேன், என் வாழ்க்கையில் நான் சர்க்கரை ஒரு ஸ்பூன் கூட சாப்பிட்றவே மாட்டேன், நான் டிவி ஒரு நிமிஷம் கூட பார்த்துட மாட்டேன், ஃபோனுன்ற ஒரு விஷயத்தை என் கையிலேயே வச்சுருக்க மாட்டேன் அப்படின்னு நீங்கள் எக்ஸ்ட்ரீமாக போக தேவையில்லை. அப்படி எக்ஸ்ட்ரீமாக போனீங்கன்னா அது ரொம்பவே கஷ்டம் அதை நீங்கள் செய்கிறதுக்கு. 2வது, மூளைக்கு நான் சந்தோஷத்தை கொஞ்சம் கூட காட்ட மாட்டேன் அப்படின்னு சொன்னால் அது ஒன்றும் நல்ல விஷயம் கிடையாது, ஹெல்த்தியான விஷயமும் கிடையாது. அதுவே ஒரு பிரச்சனை தான். ஸோ சாதாரண வாழ்க்கையை நீங்கள் வாழுங்க, அதில் வரக்கூடிய சந்தோஷம் எல்லாத்தையும் ரொம்பவே அனுபவிங்க. ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக பூதாகரமாக இருக்கக்கூடிய விஷயத்தை கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. அதாவது முதல்ல சொன்ன அந்த பறவை மாதிரி உங்களோட முட்டையை நீங்கள் அடக்காருங்க. உங்களுக்கு முன்னாடி ஒரு பெரிய முட்டை இருக்குது அப்படின்றதுக்காகலாம் அதுக்கிட்ட போகாதீங்க. பார்னோகிராஃபி நீங்கள் பார்க்கக்கூடாது. தேவையில்லாமல் ரொம்ப அதிக நேரத்துக்கு நீங்கள் ஃபோனை யூஸ் பண்ணக்கூடாது. வீடியோ கேமை தேவையில்லாமல் அதிக நேரத்துக்கு விளையாடக்கூடாது. இங்கே மாடரேஷன் அப்படின்றது ரொம்ப முக்கியம். கொஞ்சம் நேரத்துக்கு அந்த செயலை செய்யணும். ஆனால் இங்கே நான் மாடரேஷன் அப்படின்னு சொன்னதுனால இந்த ஃபாஸ்டிங் ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு தொல்லை கொடுக்கக்கூடிய செயலையுமே மாடரேட்டாக கொஞ்சமாக செய்யணும் அப்படின்னு நினைக்காதீங்க. அது உங்களால் முடியவே முடியாது. நான் இப்போது வீடியோ கேம் விளையாடுறதுக்கு அடிக்ட் ஆகிட்டேன் அப்படின்னா 4லேருந்து அரை மணி நேரம் மட்டும் விளையாடிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அது நடக்கவே நடக்காது. 4லேருந்து நான் விளையாடவே மாட்டேன்னு சொல்கிறது கூட ஈஸி, ஆனால் அரை மணி நேரம் தான் விளையாடுவேன்னு சொல்கிறது கஷ்டம். ஸோ முதல்ல ஃபாஸ்டிங் பண்ணுறப்போ எது உங்களுக்கு பிரச்சனையோ அதை முற்றிலுமாக விட்டுருங்க, அட்லீஸ்ட் 30 டேஸ்க்கு. அதுக்கப்புறம் அதை நீங்கள் கொஞ்சமாக அளவோடு வச்சுக்கோங்க. அதே நேரத்தில் மற்ற சின்ன சின்ன செயல், இயற்கையான செயல், அது எல்லாத்தையும் நீங்கள் தூக்கி எறியணும்னு அவசியம் கிடையாது. அதெல்லாம் லிமிட்டாக நீங்கள் வச்சுக்கலாம். எந்த செயல் உங்களை பாதிக்குதோ அதை செய்யாதீங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அது மட்டுமே போதுமானா? அது மட்டுமே போதாது. நான் என்ன செய்யக்கூடாதுன்றது எனக்கும் தெரியும், அதை நிறுத்தணுன்றது எனக்கு தெரியும், ஆனாலும் நிறுத்த முடியலையே அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்குது. நான் ஒரு செயலை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறேன்னா அது என்னோட
ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ்லேருந்து பேசப்படுது. என்னோட சிந்திக்கக்கூடிய மூளையிலிருந்து அதை நான் பேசுகிறேன். ஆனால் ஒரு செயலை அடிக்ட் ஆகி நான் செய்கிறேன்னா அந்த செயலை செய்கிறது என்னோட எமோஷ்னல் பிரெயின். அதுக்கும் என்னோட ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸுக்கும் என்னோட லாஜிக்கல் பிரெயினுக்கும் சம்மந்தன்றது கிடையாது. அப்போ லாஜிக்கல் பிரெயினை வச்சு இதுக்கப்புறம் நான் என் வாழ்க்கையில் குடிக்கவே மாட்டேன் அப்படின்னு காலைல சொல்லக்கூடிய நபர் சாயங்காலம் ஆனால் குடிக்க ஆரம்பிக்கிறது அப்படின்றது பெரிய அதிசயமான விஷயம் கிடையாது. அது அவரோட எமோஷ்னல் பிரெயின் செய்யக்கூடிய வேலை. பேசுகிறது அவரோட லாஜிக்கல் பிரெயினால் அவர் பேசுகிறார். அப்போது ஜஸ்ட் நான் அதை செய்யக்கூடாது அப்படின்னு உணர்ந்தால் மட்டும் உங்களால் செய்யாமல் இருக்கவே முடியாது. அப்போ இதுக்கு சில ஸ்ட்ராட்டஜிஸை நீங்கள் கண்டுபிடிக்கணும். அதில் சிம்பிளான ஒரு 3 ஸ்ட்ராட்டஜிஸை இவங்க சொல்கிறாங்க. இதை தான் இவங்க செல்ஃப் பைண்டிங் அப்படின்னும் சொல்கிறாங்க. செல்ஃப் பைண்டிங்னா என்ன? கிரேக்க கதையில் ஒரு ஹீரோ இருக்கார், அடசியஸ் அப்படின்னு அவரை சொல்லுவாங்க. கிரேக்க கதையில் கடலில் எப்பெல்லாம் கப்பல் போதோ, படகுல அவங்க பயணம் பண்ணுறாங்களோ, அப்போ சைரன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் நடக்குமா. இந்த சைரன்ஸ் அப்படின்ற விஷயம் நிறைய இசையை வெளியிடுமா, நிறைய பாட்டை பாடிக்கிட்டே இருக்குமா கடலில். அதை கேட்கக்கூடிய படகோட்டிகள், அந்த கேட்கக்கூடிய மாலுமிகள்லாம் அதுக்கு ரொம்ப மயங்கிடுவாங்களாம். மயங்கி அந்த இசையை நோக்கி போகணுன்னு கப்பலை திருப்பிட்டு போவாங்களாம். ஏதாவது ஒரு பாறையில் மோதி எல்லாரும் இறந்து போயிடுவாங்களாம். ஆனால் இந்த ஒடசியஸ்க்கு அந்த பாட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதை எப்படியாவது கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறார். உடனடியாக அவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த கப்பலை ஓட்டக்கூடிய எல்லாரோட காதிலையும் வேக்ஸை வச்சு காதை அடைச்சிடுறாரு. அவங்க யாராலையும் எதையும் கேட்க முடியாத மாதிரி பண்ணிடுறாரு. அவரை அந்த படகுல இருக்கக்கூடிய கம்பத்தோட உச்சியில் கட்டவும் சொல்லிடுறார். இப்போ அவரை கட்டிட்டாங்க. படகு அது போக வேண்டிய இடத்துக்கு போய்கிட்டு இருக்கு. திடீர்னு இந்த சைரன்ஸ் கேட்குது. அவருக்கு மட்டும்தான் கேட்குது, வேற யாருக்குமே கேட்கல. அவரும் கீழே இறங்கி படகுல எதையும் மாற்ற முடியாது. ஏன்னா படகுல இருக்கக்கூடிய கம்பத்தோட உச்சியில் அவர் கட்டிக்கிட்டார். இப்படி கட்டும்போது அவருக்கு தேவையான சைரன்ஸ் அவரால் கேட்க முடிஞ்சாலும் ஆனால் எந்த ஒரு செயலும் செய்ய முடியல. இதை தான் இவங்க உதாரணமாக சொல்கிறாங்க, செல்ஃப் பைண்டிங். உங்களை நீங்களே கட்டி போடுங்க. அப்படி கட்டி போட்டிங்கன்னா உங்களை சுற்றி சைரன் இருந்தாலும் நீங்கள் எந்த ஒரு செயலும் செய்ய முடியாத நிலைமையில் இருப்பீங்க அப்படின்னு சொல்கிறேன். இந்த கட்டி போடுதலை 3 வகையில் செய்ய முடியும். 1 ஃபிசிக்கல். இப்போ நான் தொடர்ந்து இன்ஸ்டாகிராம் பயன்படுத்திக்கிட்டே இருக்கேன்னா என்கிட்ட ஃபோனே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஃபோன் என்னோட ஆக்சஸில் எப்போவுமே இருந்துகிட்டு இருக்கக்கூடாது. ஒரு வேளை நான் நைட் தூங்குறப்ப இன்ஸ்டாகிராம் பார்க்குறேன்னா ஃபோனை வேறு ஏதாவது ஒரு ரூமில் நான் வச்சாகணும். இல்லை ரொம்ப கடினமாக இருக்குன்னா ஏதாவது ஒரு பொட்டியில் வச்சு அதை பூட்டி அதோட சாவியை வேறு யார்கிட்டையாவது கூட நீங்கள் கொடுத்துடலாம். இல்லை ரொம்ப கடினமாக இருந்தால் ஃபோனை எடுத்துகிட்டு போய் பக்கத்து வீட்டில் கூட கொடுத்துருங்க, நீங்கள் ஃபோனை வச்சுருக்காதீங்க. இப்படி ஃபிசிக்கலாக அதுலேருந்து உங்களை நீங்கள் விலகி எடுத்துக்கிறது. நிறைய குடிக்கக்கூடிய நபராக இருந்தால் உங்களை சுற்றி ஆல்கஹால் இல்லாமல் நீங்கள் பார்த்துக்கணும். அதை உங்களுக்கு ஞாபகப்படுத்தக்கூடிய விஷயங்கள் இல்லாமல் பார்த்துக்கணும். இப்படி ஃபிசிக்கலாக நீங்கள் அதை விட்டு விலகி இருக்கிறது தான் இந்த ஃபிசிக்கல் செல்ஃப் பைண்டிங். 2வது, காலத்தை வச்சு கால ரீதியான கட்டி போடுதலை உங்களால் பண்ண முடியும். நான் ஃபோனே யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்லாம் சொல்ல போகிறதில்ல. சாயங்காலம் 5லேருந்து 5:30 வரைக்கும் தான் யூஸ் பண்ண போகிறேன், அதுக்கு மேலே நான் யூஸ் பண்ண மாட்டேன். ஏதாவது ஒரு விஷயத்தை செய்ய போகிறோம் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் மட்டும்தான் செய்வேன் அப்படின்னு சொல்கிறது. உடனடியாக இங்கே ஒரு போதைப் பொருளை பயன்படுத்தாதவன் இந்த ஒரு காலகட்டத்தில் மட்டும் பயன்படுத்திப்பேன்னு சொல்லக்கூடாது. இது எங்கே பொருந்தி போகுமோ அங்கே மட்டும்தான் செய்யணும். எங்கே செய்யவே கூடாத செயல் நம்மள்ட்ட இருக்கோ அங்கே இதை நம்ம செய்யக்கூடாது. இப்படி நான் முழுமையாக ஒன்று செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்கிறத விட இதை நான் இந்த நேரத்தில் மட்டும்தான் செய்வேன்னு சொல்கிறது ரொம்ப சுலபமானதாக இருக்கும். பொருந்தி போகிற இடத்துல இதை நம்மளால் ஃபாலோ பண்ண முடியும். 3வது, என்னோட ஐடென்டிட்டியை நான் மாற்றிக்கிறது. என்னோட ஐடென்டிட்டியை பற்றி நான் பேசுகிறப்போ நான் எடையை குறைக்க ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக நான் ஒரு அத்லெட் அப்படின்னு சொல்லலாம், நான் ஒரு ஜிம் ஃப்ரீக் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். கேட்குறதுக்கு ஒரு வித்தியாசமாக இருந்தாலும் சில சமயம் நமக்கு சொல்கிறதுக்கு கூச்சமாக இருந்தாலும் உடல் எடையை அதிகமாக வச்சுக்கிட்டு நான் ஒரு ஜிம் ஃப்ரீக்னு சொல்கிறது ரொம்ப கடினமானதாக இருக்கும். ஆனால் அப்படி சொன்னீங்கன்னா உங்களோட ஐடென்டிட்டின்றது ஷிஃப்ட் ஆகும். எப்போ என்னோட ஐடென்டிட்டியே ஷிஃப்ட் ஆகுதோ அப்போ நான் செய்யணும்னு நினைக்கக்கூடிய செயல்களை செய்கிறது கொஞ்சம் சுலபமாக இருக்குமா. இப்படி ஏதாவது ஒரு வகையில் உங்களை நீங்கள் மாற்றிக்கிட்டாகணும். ஏன்னா சூழலை உங்களால் மாற்ற முடியாது. அந்த சூழலுக்குள்ளேயே நீங்கள் இந்த செயல்களை செய்யணும்னா இந்த ஏதாவது ஒரு செல்ஃப் பைண்டிங்கை பண்ணியாகணும். இப்போ நான் சொன்ன விஷயம் சைக்காலஜிக்கலாக உங்களால் என்ன செய்ய முடியும் அப்படின்றது தான். ஆனால் சில விஷயத்தை அன்றாட வாழ்க்கையில் நீங்கள் கடைபிடிக்கிறது மூலமாக உங்களோட டோபமைன் ஃபாஸ்டிங்கை சிறப்பாக உங்களால் செய்ய முடியும். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா இந்த டோபமைனோட பேஸ் லைனை நீங்கள் ஹெல்த்தியான அளவில் வச்சுக்க முடியும். நான் தொடர்ந்து இந்த சுகம் இருக்கக்கூடிய இடத்துல அதிகமான எடையை போட்டு வச்சுருந்தேன்னா இந்த வலி நிறைந்த இடத்துல அதிகமான எடை இருக்கும் அப்படின்றத சொல்லியிருந்தேன். அப்போ இந்த எடையை மாற்றி அமைக்கணும். நான் வலி நிறைந்த இடத்துல அதிகமான எடையை போட்டு சுகம் நிறைந்த இடத்துல எடையை இயற்கையாக உருவாக்கணும் அப்படின்னா நான் என்ன செய்யலாம்? சிம்பிளான ஒரு 5 விஷயத்தை இவங்க சொல்கிறாங்க. முதல்ல, தொடர்ந்து நீங்கள் உடல் பயிற்சி பண்ணணும். வாரத்துக்கு 5 நாளாவது குறைஞ்சி நீங்கள் உடல் பயிற்சி பண்ணணும். உடல் பயிற்சி பண்ணுறப்ப அது உங்களுக்கு கடினமானதாக இருக்கணும், ரொம்ப கஷ்டமாக இருக்கணும். உங்களோட ஹார்ட்டை அதிகமாக பம்ப் பண்ணணும். மூச்சு வாங்காமல் உங்களால் 1 நிமிடம் தொடர்ந்து பேசவே முடியக்கூடாது நீங்கள் உடல் பயிற்சி பண்ணுறப்போ. இந்த மாதிரி குறைஞ்சது 20 நிமிஷம் வாரத்துக்கு 5 முறை நீங்கள் உடல் பயிற்சி பண்ணணும். 2வது,
கோல்டு எக்ஸ்போஷர் உங்களுக்கு அதிகமாக இருக்கணும். உங்களால் எப்போல்லாம் முடியுதோ அப்போ குளிர்ந்த ஒரு சூழ்நிலைக்கு நீங்கள் போயிட்டு வரலாம். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் குளிக்கக்கூடிய தண்ணி ஜில்லுன்னு இருக்கணும், கொஞ்சம் கோல்டாக இருக்கணும். இதை தொடர்ந்து பண்ணிங்கன்னா உங்கள் மூளை டோபமைனை எப்படி கரெக்டாக கையாளுறது அப்படின்றத கற்றுக்கும். 3வது, விரதம் இருக்கணும். எப்போவுமே வயிறு முழுக்க சாப்பிட்ட நிலையிலேயே நீங்கள் இருக்கக்கூடாது. எப்பெல்லாம் முடியுதோ அப்போல்லாம் கொஞ்சம் பசியை நீங்கள் உணர்ந்தாகணும். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சாப்பிடக்கூடிய விண்டோவை சின்னதாக வச்சுக்கோங்க. இரவு தூங்குறதுக்கு 3 மணி நேரத்துக்கு முன்னாடி சாப்பிடாதீங்க. காலைல எந்திரிச்சு ஒரு 2 மணி நேரம் சாப்பிடாதீங்க. இதை பண்ணாலே உங்கள் உடம்புக்கு பசினா என்னன்னு தெரியும். எப்போ அது ஃபாஸ்டிங் நிலையில் இருக்கோ டோபமைனை சிறப்பாக கையாளும். 4வது, மெடிடேஷன். சும்மா உட்கார கற்றுக்கோங்க. மெடிடேஷன்னா நீங்கள் ஒரு புத்திஸ்ட் மாங்க் மாதிரி பண்ணுன்ற அவசியம் கூட கிடையாது. எதுவுமே பண்ணாமல் எதையுமே யோசிக்காமல் சும்மா கொஞ்சம் நேரம் உட்காருங்க. அப்போ மேபி உங்களுக்கு போர் அடிக்கலாம். அந்த போர்டமை ரசிக்க கற்றுக்கோங்க. போர் அடிக்கிறத கவனிங்க. அதை நீங்கள் செஞ்சாலே உங்கள் மூளையில் இருக்கக்கூடிய டோபமைன் பேஸ் லைன் அப்படின்றது ஹெல்த்தியான அளவுக்கு வரும். 5வது, ஒரு முக்கியமான விஷயத்தை இவங்க சொல்கிறாங்க, எப்போவுமே பொய் பேசாதீங்கன்னு சொல்கிறாங்க. ஏன்னா எப்போ நீங்கள் பொய் பேசுகிறீங்களோ அப்போவே உங்கள் மூளையில் டோபமைன் சுரக்கும் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. பொய் பேசக்கூடிய நபர்களால் தான் தொடர்ந்து அடிக்ஷனுக்குள்ளேயே இருக்க முடியுமா? யார் உடனடியாக பொய் பேசுகிறத குறைச்சிக்கிறாங்களோ அவங்க அடிக்ஷன்லேருந்து வெளியே வரத்துக்கு அது ரொம்பவே பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. பொய் பேசக்கூடாது அப்படின்னா உங்கள் ஆஃபீஸில் யாரோ ஒரு நபர் ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணுறாரு, உன் ப்ரெசன்டேஷன் ரொம்ப மோசமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலை. இல்லைனா உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் போய் எல்லார்கிட்டையும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லலை. இவங்க இங்கே எந்த மாதிரியான நேர்மையை பரிந்துரைக்கிறாங்க அப்படின்னா, எனக்கு நானே பொய் சொல்லிக்கக்கூடாது. நான் இதை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்னேன், ஒருவேளை செஞ்சுட்டேன் அப்படின்னா நான் பண்ணது தப்பு தான், நாங்கள் வந்து டிசிப்ளினை விட்டுட்டேன் அப்படின்னு தான் எனக்கு சொல்லிக்கணும். ஒரு தடவை தானே, இன்றைக்கி செஞ்சது தப்பு இல்லை அப்படின்லாம் நான் சொல்லிக்கக்கூடாது. அதே மாதிரி என் கூட இருக்கக்கூடிய மனிதர்கள் யாருக்கு என்னை பற்றி முழுமையாக தெரியணுமோ அவங்கக்கிட்டையும் நான் பொய் சொல்லக்கூடாது. ஒருவேளை என்னோட மனைவிக்கிட்டேயோ இல்லை ஒரு பெண்ணோட கணவன்கிட்டையோ அவங்க பொய் சொல்லக்கூடாது. நான் ஒரு செயலை செய்ய மாட்டேன்னு அவங்கள்ட்ட சொல்லியிருந்தேன்னா ஒருவேளை தெரியாமல் செஞ்சுட்டா நான் இன்றைக்கி செஞ்சுட்டேன் அப்படின்ற உண்மையை சொல்லணும். நான் செய்யவே இல்லைன்னு மறைச்சிக்கிட்டே இருக்கக்கூடாது. எப்போ உண்மையை இப்படிப்பட்ட நெருங்கிய நபர்கிட்டேருந்து நம்ம மறைக்கிறோமோ அப்போ தான் நம்ம அடிக்ஷனுக்குள்ளேயே இருப்போம். உண்மையை ஒத்துக்கிறதே அடிக்ஷன்லேருந்து வெளியே வரத்துக்கு உதவும். இதோட இந்த வீடியோவை இங்கே முடிச்சுக்கலாம். இதை தாண்டி இன்னும் கொஞ்சம் விஷயங்களை நான் பேசணும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் என்னால் இப்போ பேச முடியல, எனக்கு உடல்நிலை கொஞ்சம் சரியில்லை. ஸோ அதனால் இந்த வீடியோ இங்கேயே முடிச்சுக்கலாம் அப்படின்னு கடைசி சில பகுதியை நான் கொஞ்சம் ரஷ் பண்ணியிருக்கேன் அப்படின்றத கூட நீங்கள் பார்க்கலாம். ஆனாலும் இந்த வீடியோ கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.